ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी भाष्यातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், கடவுளின் பரலோக வர்ணனை, இறைவனின் சாம்ராஜ்யம் வைகுந்த லோகத்தை பற்றி வர்ணனை. அந்த அத்தியாயத்தோட தொடர் உபன்யாசம் இன்னைக்கு வந்து 31 மற்றும் 32 2 ஸ்லோகம் படிச்சோம். 31ஆம் பதத்துல என்ன சொல்லியிருக்கு? தாப்யாமிஷஸ்வ அனிமிஷேஷு நிஷித்யமானஹ சர்வகதாத்மாஹி அபிஹரே பிரதிஹார பாப்யாம் ஊஷுகு சுக்ருத்தமஹ திக்துக்ஷதபங்கைஷத் காமானுஜேன சகசா த உப்ளுத்தாக்ஷஹ. அந்த முனிவர்கள், எந்த முனிவர்கள்? 4 குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதன், சனத்குமாரா. இந்த 4 முனிவர்களும் உயர்ந்த தகுதியுடையவர்களாக இருந்தும் பிற தேவர்கள் முன்னிலையில் தாம் மேலே செல்ல முடியாதவாறு ஸ்ரீ ஹரியின் வாயில் காவலர்களால் தடை செய்யப்பட்டவுடன் அவரது விழிகள் சிவந்தன. 4 குமாரர்களுடைய விழிகள் சிவந்தன. தங்களது நேசிப்புக்குரிய குருவும் முழுமுதற் கடவுளுமான ஸ்ரீ ஹரியினை காண வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு சென்ற போது தடை செய்யப்பட்டதினால் எழுந்த சினமே அதற்கு காரணமாகும். கோபம். கோபத்தை பற்றி வகுப்பின்றி யாருக்கெல்லாம் கோபம் வரும்? எல்லாருக்குமே கோபம் வருது. கோபப்படாத ஆள் இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப அபூர்வம் தான். கோபம் ஏன் வருகிறது? ஏன் ஒருத்தர் கோவப்படுறாரு? ஏன் கோவப்படுறாங்க ஒருத்தர்? கோவம் ஏன் வருது? அதுக்கு பிரபுபா ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏன் ஒருத்தர் கோவம் வருது, எதனால கோவம் வருது? காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவக. கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில. பகவான் என்ன சொல்றாரு? காமம், கோபம், பேராசை இதெல்லாம் எதனால வருது? ரஜோகுண சமுத்பவ. ரஜோகுணத்துடைய சம்பந்தத்தினால, ரஜோகுணத்துடைய சம்பந்தத்தினாலதான் கோபம். கோபம் ஏன் வருது? இந்த கோபத்துக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்காராம். யார் அது? கோபத்தோடைய நெருங்கிய நண்பர். பிரபுபா பொருளுடைய அழகா சொல்லியிருந்தார். நெருங்கிய நண்பர் இல்ல, இளைய சகோதரர். கோபத்தோடைய இளைய சகோதரன் யாரு அப்படின்னா, யார் அது? கோபத்துக்கு ஒரு இளைய சகோதரன் இருக்கார் சொல்ற. ஆசை. ஆசையே காரணம். ஆசைதான். ஏன் ஒருத்தர் கோபப்படுறாங்கன்னா நிறைவேறாத ஆசைனால கோபம். அத வந்து கிருஷ்ணா பகவத்கீதையில ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் 2ஆம் அத்தியாயத்துல. தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ பிஜாயதே. எப்ப கோபம் வருது? முதல்ல புலன்ப விஷயத்து மேல பற்றுதல். தியாயதோ விஷயான் பும்சக. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? நம்ம ஜீவாத்மாக்களாகிய நம்ம ஜட இருக்கின் முக்குணங்களால உந்தப்பட்டு ரஜோகுணத்தினுடைய பாதிப்புனால என்ன பண்றோம்? பௌதீக பொருட்கள் மேல பற்றுதலை வளர்த்துக்கிறோம். பௌதிக பற்றுதல். தியாயதோ விஷயா மீன்ஸ் சென்ஸ் கிராட்டிபிகேஷன், புலன்பம். தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே. புலனின்ப பொருட்களை பார்த்த உடனே அப்படியே அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம். புலன்ப விஷயங்களை அனுபவிக்கிற எண்ணம்.
அப்போ அந்த அனுபவிக்கிற எண்ணம் வந்து கட்டுக்கடங்காத ஆசையாக மாறும் பொழுது அது காமம். ஆசை எப்ப காமமா மாறுதுன்னா கட்டுக்கடங்காத, கட்டுப்படுத்த முடியாத ஆசை. அன்கண்ட்ரோல்டு டிசைர். அன்கண்ட்ரோல்டு டிசைர் பிகம் லஸ்ட். காமமா இருக்கும். யாதோ விஷயான் பும்சக சங்கஸ்தே சுபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமா. கட்டுக்கடங்காத ஆசைகள் இதயத்துக்குள்ள எழும்போது, நம்ம இதயத்துக்குள்ள கட்டுக்கடங்காத ஆசைகள் எழும்போது அது நிறைவேறாம போகும்போது அது கோபமா உருவெடுக்குது. கோபமா உருவெடுக்குது. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகம் பகவத்கீதையில. பகவத்கீதையில 2 ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திடலாம். அடுத்த ஸ்லோகத்துக்கு மேல போயிடுச்சுன்னா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒருத்தர் நினைச்சா, ஒரு மனிதன் நினைச்சா எந்த நிலை வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தலாம், எந்த நிலை கை மீறி போயிருச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது. பாருங்க எவ்வளவு சயின்ஸ். இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து காமத்திலையும் கோபத்திலையும் தான் இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரஜோகுண். இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்காங்க. ததா ரஜஸ்தமோ பாவ காமலோபா சேத்தையே ததா ரஜஸ்தமஸ். இந்த ரஜோகுணம் தமோ குணம் தூண்டுது நம்மள. ஒரு ஜீவாத்மாவாகிய நம்ம இந்த ஜட உலகத்துல வந்த உடனே நம்மளை யார் செயல் பண்ணி தூண்டுறா? இந்த குணங்கள் தான் தூண்டுது. குணங்கள் தூண்டுது, நம்ம செய்யறோம். குணங்கள் தூண்டுது, நம்ம செய்யறோம். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மஷு. என்னுடைய குணமே காரணம் என்னுடைய பிறப்பு. நான் எந்த மாதிரி குணத்துல செயல்படணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு. அதான் பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்ற, இந்த 3 குணத்தை பத்தி பிரிச்சு மேய்ச்சி சொல்ற. அக்குவே ராணி வேற பிரிச்சு வச்சிருக்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த 3 குணத்துலதான் இருக்கு. உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, பேச்சும் பேசு, நடத்தை, பார்த்தல், சிந்தித்தல், செயல்படுதல், உண்ணுதல், உறங்குதல் அனைத்து 3 குணத்துலதான் இருக்கு. சாத்விகமான குணத்துல ஒரு செயல் எப்படி இருக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணா. கர்மனா சுகிருதஸ்யாகு சாத்விகம் நிர்மலம் பலம். சாத்விகமான குணத்துல ஒருத்தர் செயல்பாட்டாருன்னா அந்த செயல் அப்பழுக்கற்றதாகவும் எல்லோருக்கும் சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கு. கர்மனா சுகிருதஸ்யாகு சாத்விகம் நிர்மலம் பலம். சாத்விக குணத்துல செயல்பட்டா அந்த செயல் வந்து அப்பழுக்கற்றதா இருக்கு. சரி, அப்ப ரஜோ குணத்துல செயல்பட்டா ரஜசஸ்து பலம் துக்கம். ரஜோ குணத்துல செய்யக்கூடிய செயல் துக்கத்துல முடியும். தமோ குணத்துல செய்யக்கூடிய செயல் அஜ்ஞானம் தாமசம் பலம், அறியாமையில போய். அறியாமையில தமோ குணத்துல செய்யக்கூடிய செயல் அறியாமையில முடியும். ரஜோ குணத்துல செய்யக்கூடிய செயல் வந்து துக்கத்துல முடியும். சாத்விகமான குணத்தில் செயல்பட்டால் அது வந்து ஆனந்தம் தரும், அப்பழுக்கற்றதா. இந்த மாதிரி ஓரொரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில எல்லாமே இந்த 3 குணம் தான் செய்ய வைக்குது. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 குணம் தூண்டுது, நம்ம அந்த தூண்டில மாட்டிக்கிட்டு. ஜெய் ஜெகநாத். குணங்கள் குணத்துக்கு மேல குணங்கள் வந்து நம்ம மேல ஆதிக்கம் செலுத்து. அதுதான் கட்டுண்ட ஆத்மா. எதுல கட்டுப்பட்டிருக்கான்? குணத்தினால. ஏன் நம்மள கட்டுண்ட ஆத்மான்னு சொல்றோம்? இந்த குணங்களால் கட்டுண்ட நிலையில இருக்கு. குணங்களால கட்டுண்ட நிலையில இருக்கு. சரி, அப்ப முதல்ல என்னது? கிருஷ்ணா என்ன சொல்றா? முதல்ல புலன்கள் என்ன பண்ணுது? நம்முடைய புலன்கள் புலன்பு விஷயத்துக்கு முன்னாடி ஓடுது. புலன்கள் என்ன பண்ணுது? தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே. நான் அதை அடைந்தே ஆக வேண்டும். புலன்கள் புலன்ப விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டு அந்த புலனின்ப பொருட்களை அடைந்தே ஆக வேண்டும், புலனின்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு பின்னாடி ஓடுறான். ஜீவாத்மாவை நம்ம என்ன பண்றோம்? புலன்ப விஷயம் பின்னாடி ஓடுறோம். தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே. சங்கா சஞ்சாயதே காமா. எப்படியாவது அனுபவித்தே ஆக வேண்டும். கட்டுக்கடங்காத, கட்டுப்படுத்த முடியாத ஆசை.
அந்த ஆசைகள் நிறைவேறாத போகும்போது என்ன ஆகுது? குரோதா சங்கா சஞ்சாயது காம குரோதோ பிஜாயது. அது கோபமா உருவெடுக்கு. நீங்க பெரும்பாலும் பாருங்க, யாருக்கெல்லாம் கோபம் வருது? எல்லாருக்குமே கோபம் வருது. ஒரு குழந்தைகளுக்கு அப்பா அம்மா மேல கோபம் வருது. என்ன கோபம் வருது? எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, நான் விரும்பின போன் எனக்கு வாங்கி கொடுக்கல, நான் விரும்பின காலேஜில் என்ன சேர்க்கல, நான் விரும்பின கோர்ஸ் என்ன படிக்க வைக்கல. அப்போ டிசைர், அந்த டிசைர் ஃபுல்ஃபில் ஆகாம போகும்போது கோபமா வருது. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், எனக்கு இந்த ஷூ தான் வேணும், எனக்கு இந்த போன் தான் வேணும், எனக்கு இந்த லேப்டாப் தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், எனக்கு இந்த கார் தான் வேணும், எனக்கு இந்த பைக் தான் வேணும், இந்த சைக்கிள் தான் வேணும், நான் வச்சதுதான் எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சதுதான் எனக்கு வேணும். எனக்கு பிடிக்காத ஒண்ணு கொண்டு வந்துட்டா எனக்கு கோவம். எனக்கு பிடிக்காத சொன்னா செஞ்சா எனக்கு எனக்கு இப்ப ஏன் ஒருத்தர் கோவம் வருது? வருதுன்னா, முதல்ல அவர் விரும்பினது கிடைக்கல, அவர் விரும்பினது கிடைக்காத போது கோவம் வரும். அப்புறம் அவர் விரும்பாத செஞ்சாலும் கோவம் வரும். இன்னைக்கு இது ஒரு கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்க்கணும் இந்த விஷயங்களை. இந்த கோவங்கிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இல்லையா? நம்ம எல்லாருமே அதுல இருந்து வெளியில வரதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கோவப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுதான் முயற்சி பண்றோம். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, பிரபுபாதர் அழகா எழுதியிருக்காரு. முதல்ல என்ன காரணம்னா, இந்த ரஜோகுணம் தான் காரணம். ரஜோகுணம், தமகுணம். அடுத்தது இந்த ஆசை என்ற இளைய சகோதரன். இந்த ஸ்லோகத்தில் முனிவரிடம் அவரது மிகவும் நேசிப்புக்குரிய முழுமுதற் கடவுளை காண விடாத அவர்கள் தடுக்கப்பட்டவுடன் ஆசையின் இளைய சகோதரன் உடனடியாக தோன்றினான். ஆசையுடைய இளைய சகோதரன் உடனடியாக தோன்றினான். ஆசையின் இளைய சகோதரன் யாரு? ஆசையின் இளைய சகோதரன் கோபமாகும். ஒருவனது ஆசை நிறைவேறாத பொழுது அவனுக்கு ஆத்திரம் வருகிறது. ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? சண்டை போடும்போது முதல்ல கோபம் வரும்போது பாருங்க, கோபம் வரும்போது என்னென்ன சிம்டம் தெரியணும். ஒருத்தர் கோபம் வந்தா அவங்ககிட்ட என்னென்ன சிம்டம் தெரியும்? மூச்சு காற்று வேகமா வீசும். மூச்சு காற்று வேகமா வீசும். அப்புறம் உதடுல துடிக்கும். உதடு துடிக்கும். அன்ஸ்டடியா, அன்கண்ட்ரோல்டு, கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டாங்க. கட்டுப்பாட்டுல இல்ல, பதட்டமா படபடப்பா பேசுவாங்க. டென்ஷன் ஆயிரும். ஏன் டென்ஷன் ஆனீங்க? டென்ஷன் ஆயிருவாங்க இல்லையா? கோவம் வந்தா என்ன? ஹரே கிருஷ்ணா. யாருங்க? வேர்த்து விறுவிறுத்து போயிடும் பிரபு. வேர்த்து விறுவிறுத்து போகும். வேர்க்கு உடம்பெல்லாம். மூக்குக்கு மேல கோவம் வரும் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? மூக்கெல்லாம் வேர்த்து போயிடும். உனக்கு என்ன மூக்குக்கு மேல கோவம் வருது அப்படிமா? மூக்கெல்லாம் ஒரு மாதிரி இதாகும். கோவம் வந்துச்சுன்னா, முதல்ல கோவம் வந்தா புருவம் மேல போகும். புருவம் மேல போகும். கண்ணு இருக்கு இல்லையா? கண்ணு அப்படியே பெருசாகும். கண்ணு பெருசாகி புருவம் மேல போய் உடம்பெல்லாம் வேர்த்து போய் உதடெல்லாம் துடிக்கும். அப்புறம் பதட்டமா இருக்கும். மூச்சு வேகமா வீசும். அப்புறம் சிலர் பல்லு கடிப்பாங்க கோவத்துல. சிலர் கோவத்துல பல்ல கடிப்பாங்க. இதெல்லாம் கோபத்துடைய சிம்டம், அடையாளம். கோபம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல முறைப்பாங்க. பாத்திருக்கீங்களா? முதல்ல முறைப்பாங்க. பார்த்து முறைச்சாலே அவர் கோவப்படுறாருன்னு அர்த்தம். மனைவி கணவனை பார்த்து முறைக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப மனைவி கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இதுக்கெல்லாம் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. பாடி லாங்குவேஜ், உடல்ல சில நிமித்தங்களை காமிப்பாங்க. கணவர் யாரு கூடயாவது பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள பாத்திரம் எல்லாம் உருட்டினாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனைவி கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். என்னாச்சு? பாத்திரம் எல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள, அது அப்படிதான், நீங்க கண்டுக்காதீங்க. சோ இதெல்லாம் கோபத்தோடைய அடையாளம். கோபத்தோடைய அடையாளம், இதெல்லாம் கோபத்தோடைய சிம்டம், இது அடையாளம். இந்த கோபம் வர்றதுக்கு முன்னாடி அப்ப என்ன நடந்ததுன்னு எடுத்து பார்க்கணும். ஏன் இப்ப அவர் கோவப்பட்டார்? அதுக்கு முன்னாடி காரணம் என்னது? அவர் விரும்பினது ஏதோ ஒன்று நடக்கல, அவர் விருப்பப்படி நடக்கல, இல்ல அவர் விரும்பாத செய்ய சொல்றாங்க. ஒருத்தர் விரும்பாத செயலை செய்ய சொன்னாலும் கோபம் வரும்.
ஒருத்தர் விரும்பினது கிடைக்கலனாலும் கோவம் வரும். நான் விருப்பப்பட்டது கிடைக்கல, கோவம். அந்த கோவம் எப்படி அதிகமாகுது? நான் விருப்பப்பட்டது அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. இப்போ கோபத்துக்கு முக்கியமான காரணம் என்னது? ஒருவரது ஆசை நிறைவேறாத பொழுது அவருக்கு ஆத்திரம் வருகிறது. ஆசை நிறைவேறல, நான் விரும்பினபடி நடக்கல. அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு? முதல்ல இந்த காரணங்களாலதான் கோபம் வந்தது. யா இதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காமா. எத்தனை ஸ்லோகம் அது? 2 நம்பர் மறந்துட்டேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம். 62வது பதம் பாருங்க. இது வந்து கிருஷ்ணா சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாரு. கிருஷ்ணரை விட புத்திசாலி யாருக்குமே வந்து 6 ஐஸ்வர்யம் முழுமையா வச்சு என்ன சொல்றாரு? யாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ பிஜாயதே. புலநோக்கு பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான். அந்த பற்றுதலிருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகிறது. இதனாலதான் பிரபா சொன்னார், ஆசை வந்து இளைய சகோதரன் சொன்னார் கோபத்துக்கு. சரி, இப்ப என்ன ஆச்சு? முதல்ல புலநோக்கு பொருட்களை சிந்திக்கிறார், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதன் மேல அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணும். இந்த பற்றுதல் வந்து தீராத ஆசையா இருக்கு. ஒருத்தர் புதுசா ஒரு காரோ பைக்கோ வாங்கினார். யாரோ ஒருத்தர் தெரியாம ஒரு சின்ன கோடு போட்டாங்க. எப்படி இருக்கு அவங்களுக்கு? எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு ஆயிரம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், கோடு போட்டான் அந்த பையன். அதுல சண்டைக்கு போயிடுவாங்க. அது சின்ன பையங்க தெரியாம போட்டான். அது எப்படிங்க உங்க பையன் தெரியாம பண்ணலாம் இல்லையா? கோவம் வந்து அப்ப முதல்ல என்னது? அந்த கார் மேல அட்டாச்மெண்ட். இந்த கார் மேலேயும் பைக் மேலேயும், இல்ல செல்போன் எடுத்துக்கோம் இல்லையா? செல்போனை வந்து அன்னைக்கே பேசிட்டு இருந்தோம். நம்ம கீழே விழுந்தா முதல்ல நமக்கு எங்க அடிபட்டு இருக்கான்னு பார்ப்போம். நம்ம கீழே விழுந்தோன்னு என்ன பண்ணுவோம்? முதல்ல நமக்கு எங்க அடிபட்டு இருக்கான்னு பார்ப்போம். இப்ப என்ன பண்றாங்க? செல்போன் டிஸ்பிளே போயிடுச்சான்னு பாக்குறேன். செல்போன் நல்லா இருக்கா, ஏதாவது கிராக் ஆயிடுச்சா? ஏன்னா அதுக்கு மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட். செல்போன் மேல அவ்வளவு பட்டுதல். பல ஆயிரம் ரூபாய் போட்டு வாங்கியிருக்கேன். என் உயிர் நாடியது, என் உயிர் ஆத்மா, அதை பிரிந்து இருக்கவே முடியாது இல்லையா? அதனால கீழே விழுந்தோடனே செல்போன் எடுத்து பாக்குறாங்க. ஐயோ, இவன் கையில அடிபட்டு இருக்கும், அதை விட்டு டிஸ்பிளே போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டிருக்கான். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் டிசைர், ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட், ஃபர்ஸ்ட் அந்த பொருளை வந்து ஓ இது அழகான பொருள் இருக்கு, இந்த ஆப்பிள் போன் வாங்கலாம், ஆப்பிள் போனு, ஆரஞ்சு போனு, ஏதோ ஒரு போன் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி சர்ச் பண்றாங்க. ஆப்பிள் கம்பெனில என்னென்ன போன் விட்டுருக்காங்க, என்னென்ன மாடல் இருக்கு, லேட்டஸ்டா என்ன மாடல் வந்திருக்கு, அதை சர்ச் பண்றாங்க, அதை தேடுறாங்க. முதல்ல ஆப்பிள் போன் வாங்கணுங்கிற டிசைர், அதுக்காக அது என்ன போன் வாங்கலாம், என்ன மாடல், லேட்டஸ்ட் மாடல், அதை தேடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போனை வாங்குறாங்க. அந்த போன் மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட். ஓ இதுல வந்து இவ்வளவு கிளாரிட்டி, இந்த போட்டோ இவ்வளவு அழகா வருது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, பயங்கர அட்டாச்மெண்ட். யாராவது போனை எடுத்துட்டாலும் கீழே போட்டாலும் சண்டைக்கு போயிடும். யாரை கேட்ட போன் எடுத்தீங்க? சோ இதுதான் கோபத்துக்கான காரணம். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒருத்தர் கோபத்தை கட்டுப்படுத்தலாம். எந்த ஸ்டேஜ் வரைக்கும்? இந்த 4 விஷயம். முதல்ல புலநோக்கு பொருட்களை சிந்திக்கிறது, அதுக்கப்புறம் அது மேல பற்றுதலை வளர்த்துக்கிறது, அதை அடைந்தே ஆகணும் முயற்சி பண்றது. இந்த 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? இந்த 3 ஸ்டேஜ் ஒருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? சரி, ஓகே. நான் வந்து ஏன் என்னுடைய சக்திக்கு மேல நான் ஏன் ஆசைப்படணும்? இப்போ ஒருத்தர் ஆசைப்படலாம், எனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும்ல.
அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அழகான உலக அழகி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அவருக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருக்கணும். உலக அழகி மாதிரி இருக்குன்னா உள்ளூர்ல ஏதாவது ஒரு பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறாரு. வேற அதான் பண்ணணும். அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி. அப்ப முதல்ல என்ன பண்ணலாம், நம்ம கோவப்படாம இருக்கணும்னா என் சக்திக்கு தகுந்த விஷயங்களை மட்டுமே நான் சிந்திக்கணும். அதான் ப்ரோபோஸ் சொன்னார், சிம்பிள் லிவிங் ஹை திங்க். எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. வாழ்க்கையை எளிமையா வச்சுக்கிட்டா அவருக்கு ஆசையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். எப்போ ஒருத்தர் ஆசையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, வாழ்க்கை எவ்வளவு எளிமையா வச்சுக்கிறாரு. என்ன விட எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணர் நல்லாதான் வச்சிருக்காரு. சிலருக்கு வீடே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தெருவுல ரோட்ல படுத்திருக்காங்க. சிலர் போட்டுக்க மாற்று துணி இல்லாம அழுக்கு துணியை போட்டிருக்காங்க. சிலர் பிக்ஷை எடுத்து வாழ்றாங்க. அவங்க வீடு கிடையாது, மாற்று துணி கிடையாது, இடம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, உடல் எல்லாம் ரோகம், குளிக்க முடியல சரியா. இப்படி எல்லாம் இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிருஷ்ணா வந்து என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கேன். ஐ வெரி ஹாப்பி அவுட். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி நம்ம கம்பேர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆசை அதிகரிக்காது, அது நிறைவேறலாம் கோபம் வராது. ஆனா நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா, நம்மளோட வசதியாளவங்களை கம்பேர் பண்ணும். அவன் நல்லா இருக்கானே, அவன் அப்படி பண்றானே, அவன் அந்த காலேஜ் சேர்த்துட்டானே, அவன் அங்க இது பண்ணிட்டானே, அவன் அப்படி இருக்கானே. சோ ப்ராப்ளம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மை விட வசதியா உள்ளவங்களோட நம்ம ஒப்பிட்டு பாக்குறோம், நம்ம விட வசதி குறைவானவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பாக்குறதே இல்லை. இதுதான் முதல் காரணம். அப்புறம் அவன் ஏன் வசதியா இருக்கான், அவன் கர்மா அவனுக்கு கிடைக்குது, என் கர்மா எனக்கு கிடைக்கல இல்லையா. அவன் ஒருத்தனுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது, ஒருத்தனுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேன். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், சரி இப்போ உதாரணம் எடுத்துக்கோ, 2 பக்தர் எடுத்துக்கோ. 2 பக்தர், ஒரு பக்தருக்கு பகவான் எல்லாமே சாங்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நல்ல செல்வந்தரா இருக்கா, நிறைய சம்பாதிக்கிறார், பேரு புகழ். ஒரு பக்தனுக்கு பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, செல்வம் எல்லாமே கிடைக்குது. இனி ஒரு பக்தனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, சரியா வேலை கிடைக்கல, நல்ல வருமானம் இல்ல, பேர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல. இது எப்படி பாக்குறது நம்ம? அப்போ ஒரு பக்தனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கான், ஒரு பக்தனுக்கு எல்லாமே இருக்கு. இது எப்படி பாப்பீங்க, எப்படி எடுத்துக்குவீங்க? கிருஷ்ணகாசி வந்து பிராக்டிஸ் பண்றாரு. சரி, கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்மான்னு சொல்லலாம். சரி, என்னுடைய கர்மாங்க, எனக்கு ஒண்ணும் கிடைக்கல, நான் தான் இப்ப பக்தி பண்றேனே, நான் குறைந்தபட்சம் 16 மாலை சொல்றேன், 4 விதிமுறை கடைபிடிக்கிறேன், அப்புறம் சாஸ்திரம் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்றேன், ஆச்சாரியர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்றேன், ஏகாதசி விரதம் இருக்கேன், அப்பயே நான் கஷ்டப்படுறேன். அந்த பக்தர் வசதியா இருக்காரு, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? அப்ப நான் சரண்டர் ஆகலையா? நானும் சரண்டர் சேவை பண்ணி தான் இருக்கேன். நீங்க எப்ப சர்வீஸ் கூப்பிட்டாலும் நான் வரேன் இல்லையா. அப்ப ஏன் நான் கஷ்டப்படுறேன்? அவர் மட்டும், அந்த பக்தருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, எனக்கே ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கிருஷ்ணா ஒருத்தருக்கு கொடுத்தாலும் கருணை, கிருஷ்ணர் ஒருத்தருக்கு கொடுக்கலனாலும் கருணை. ரெண்டுமே கிருஷ்ணாவுடைய கருணை தான். ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா எல்லாம் கொடுக்கிறாருன்னா அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பக்தி விட்டு போமாட்டான்னா கிருஷ்ணர் கொடுப்பாரு. ஒரு பக்தனுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொன்னா அதுவும் அனுகிரகம் தான். அது என்ன ஸ்லோகம் அது? யஷ்யாகம் அனுகிரகனானி, யஷ்யாகம் அனுகிரகனானி ஹரே தத்தனம் சனை. சில நேரம் கிருஷ்ணா எல்லாத்தையும் எடுத்துடுவார். சரி, கொடுக்கலான்னு பரவாயில்ல, உள்ளதை எடுக்காம இருந்தா போதும். சில நேரங்கள்ல பக்தன் எல்லாம் இழக்கவும் செய்வார். ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா கொடுக்கவும் செய்யறார், ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா எடுக்கவும் செய்யறார். சுதாமா, குஷேலன், சுதாமாட்ட ஒண்ணுமே இல்ல, வீட்டுல குண்டுமணி நெல்லு கூட கிடையாது, அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது, குழந்தைகள்லாம் பட்னியில அழறாங்க. நம்மள யாராவது சத்சங்கத்துல பட்டினியில அழுதுருக்கீங்களா? என்னைக்கா ஒரு நாள் பசியில அழுதுருக்கமா பாருங்க. ஆனா சுதாமாவுடைய குழந்தைங்க பசியில அழறாங்க. நம்ம எப்படி அழுதுட்டு இருப்போம்? அவன் என்ன திட்டான்னு அழுதுட்டு இருப்போம். அந்த பக்தர் என்ன திட்டாரு, அலறமோ இல்லையோ அவரை திட்டின்னு இருப்போம். ஆனா சுதாமாவுடைய குழந்தைங்க பசியில அழுதுருக்காங்க. பசியில அழுதவங்க நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம பாத்திருக்கோமா லைஃப்ல?
குழந்தைகளை வேணா பார்த்துருப்போம். சின்ன குழந்தை அதுக்கு சொல்ல தெரியாதுன்னா அழும். என்ன சொல்லுவோம், பசிக்குது போல இருக்கு. இந்த சின்ன கை குழந்தை இருக்கு இல்லையா, இந்த கை குழந்தைக்கு வந்து சொல்ல வராது. அதுக்கு தூக்கம் வந்தா அழும், பசிச்சா அழும், ஏதாவது பூச்சி கடிச்சா அழும். அதுக்கு அழுகு மட்டும்தான் தெரியும். ஒரு சின்ன குழந்தைக்கு தனக்கு தேவையை அழுகையினாலதான் சொல்ல தெரியும். பேச தெரியாத குழந்தை, இந்த கை குழந்தை, கைப்புள்ள கைப்புள்ள அது வந்து பேச தெரியாது. அதுக்கு அழதான் தெரியும். அப்ப பசிக்குதுன்னு அழும். ஓ ஏன்டா அழற, அழாதரா, அம்மா இப்ப பால் கொடுக்குறவனுக்கு அப்படின்னு குழந்தைக்கு அம்மா பால் அப்புறம் அழுகி பாட்டு. இந்த கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா நம்ம கோசாலையில, இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், பசிக்கும் போது அது பேசாம இருக்கும், பசிக்கும் போது சத்தம் போடும். கரெக்டா அந்த பால் கறக்கிற டைம் வந்த உடனே பால் பாண்டியனை பார்த்த உடனே அது என்ன பண்ணும், சத்தம் போட ஆரம்பிச்சு. அது வரைக்கும் பேசாம இருக்கும். இவர் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு தான் இருப்பாரு. ரசமே அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது பேசாம இருக்கு. அவர் இந்த பால் பானை தூக்கணும்னே சத்தம் போடும். எல்லாரும் தெரியும் பசிக்குது பால் வேணும். ஏன்னா ரசமே எல்லாத்தையும் பால் கறந்துட்டு போயிடுவாரு. அப்படி நான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் ஒட்டா கறந்துடாதீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்து. அது மாதிரி இந்த பசி வந்து நம்ம லைஃப்ல அழுது இருக்கோமா, அழுதுது. அப்ப கிருஷ்ணன் நல்லாதான் வச்சிருக்காரு. சுதாமாவோட வீட்டுல சாப்பிட வழி இல்லாம அந்த குழந்தை அழற எப்படி இருக்கும், வீட்டுல குழந்தைய பசியில அழுத எப்படி இருக்கும். இந்த குழந்தை அழுதாலேயே அப்படி காது அடைக்கும். சின்ன குழந்தைதான் இருக்கும், ஆனா அது அழகுறது பாருங்க, அலறும். ஐயோ அழாத இரு அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி கொடுக்கணும் இல்லையா. குழந்தை கத்துனா தாங்க முடியாது, பசியில கத்துனா. அது ரொம்ப 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 ஏழ்மையான வீட்டுலதான் அந்த சத்தம் கேட்க முடியும். சில்வர் ஸ்பூன் வாயில சில்வர் ஸ்பூனே வச்சுட்டு பிறந்த வீட்டுல எல்லாம் கேட்காது சத்தம். ஏழ்மையான வீட்டுல அந்த சத்தம் கேட்கலாம். குழந்தைங்க பசியில அழுவாங்க. சுதாமா வீட்டுல குழந்தைங்க பசியில அழுறாங்க. சுதாமா வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர், கிருஷ்ணருக்கு நெருக்கமான பக்தர், கிருஷ்ணாவுடைய நண்பர், பிராமணர். ஆனா அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி. மனைவி சொல்றா, நமக்காக வேண்டாம், குழந்தைகளுக்காக வேண்டி போங்க. உங்க நண்பர் துவாரகையில் இருக்காரு, துவாரகாபதி கிருஷ்ணர் இருக்காரு, நமக்காக வேண்டாம், நமக்காக நான் போக சொல்லல, நம்ம எது கஷ்டப்படலாம், சரி பரவாயில்ல, நம்ம கர்மமே அனுபவிச்சுக்கலாம். குழந்தைங்க ஏன் பசியில வாடணும், குழந்தைங்க ஏன் கஷ்டம், குழந்தைகளுக்காக போங்க. அப்ப கூட சுதாமா இந்த ஒரு காரணமா எடுத்துட்டு போல. நான் கிருஷ்ணர் வந்து குழந்தையா இருக்கும்போது பார்த்தது, 2 பேரும் பால்ய சிநேகிதரா இருந்தோம், 2 பேரும் குழுக்குள்ள படிச்சோம், அப்ப சந்திச்சோம், இப்ப எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு தடவை கூட கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசையா தான் இருந்தது, சரி போயிட்டு வரலாமே, இதை ஒரு காரணமா வச்சு. அப்ப சுதாமாவுக்கு கிருஷ்ணாட்ட போய் கேட்கணுங்கிற எண்ணம் இல்ல, இந்த சூழ்நிலையை காரணமா வச்சுட்டு கிருஷ்ணரை பாக்குறதுக்கு. அப்ப நீங்க பாகவத்துல இந்த ஹிஸ்டரி ஸ்டோரி எடுத்து படிங்க, சுதாமா கிருஷ்ணர்ட்ட கேட்டாரான்னு கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. சுதாமா ஒரு பிராமணர், ஏழை பிராமணர், பிராமணர்னாலே ரொம்ப எளிமையா வாழணும், அது என்ன தட்சிணை கிடைக்குதோ, என்ன பிக்ஷை எடுத்து வந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு இறைவனை சேவை பண்ணிட்டு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு. ஆனா சுதாமா கேட்காமலே பகவான் கொடுத்தாரு. ஏன் சுதாமா கேட்காமலே பகவான் கொடுக்குறாரு? சுதாமா மாற மாட்டாரு, கிருஷ்ணர் எவ்வளவு கொடுத்தாலும் மாற மாட்டாரு. பிரகலாதர் சொல்றாரு பகவான் கிட்ட, நரசிம்மதேவர் சொன்னாரு, பிரகலாதா நான் உன்னை 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கிறேன்னு. ஐயோ வேண்டாம் வேண்டான்னு, பௌதிக வசதியே வேணாம், அது உங்களை மறக்க வச்சிரும். இந்த அரியாசனம், இந்த 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி பேரு புகழ்லாம் வந்தா நான் உங்களை மறந்துடுவேன் கிருஷ்ணா, இது மாயா, இந்த மாயில இருந்து நான் போய் மாட்டிக்க விரும்பல, எனக்கு ஒண்ணு வேண்டான்னு. இல்ல பிரகலாதா, நான் சொல்றேன் உன்னை மாயா பிடிக்காதுன்னு, உனக்கு என்ன வசதி வந்தாலும் நீ என்ன மறக்க மாட்டேன், நீ என்னுடைய பிரியமான பக்தி. எர்ணிகசிபு வதம் பண்ணிட்டு பிரகலாதர் அரியாசனத்துல உட்கார வச்சார் நரசிம்மதேவர். பிரகலாதருக்கு ராஜ்யத்தை கொடுக்குறாரு. பிரகலாதர் விரும்பவே இல்லையே, பிரகலாதருக்கு வந்து ராஜ்யம் வேணும்னு என்ன இல்ல. பிரகலாதர் வந்து அவருடைய நிலையில ஒரு திருப்தியா இருக்கார். பிரகலாத் மகாராஜா தன்னுடைய நிலையில தண்ணில் திருப்தி, அதான் தண்ணில் திருப்தி அடைந்தவர், தன்னை உணர்ந்த ஆத்மாராமா, தண்ணில் திருப்தி அடைவர். அவர் எக்ஸ்டர்னலா யாரும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டாம். பிரகலாத் மகாராஜ் வந்து இது வேண்டான்னு சொன்னாரு, கிருஷ்ணா அவர் கொடுக்குறாரு.
கொடுக்குறாரு. அதே மாதிரிதான் பாண்டவர் ராஜ்யம் வேண்டாங்கிறாரு, கிருஷ்ணர் கொடுக்குறாரு. கிம்னோ ராஜேன கோவிந்தா, கோவிந்தா அது ராஜ்யம் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? என் சொந்தக்காரங்களும் இறந்து போயிட்டா நான் அனுபவிக்க முடியாது, நான் பேசாம பிச்சை எடுத்தே வாழ்ந்துக்கிறேன், என்னை விட்டுருங்க. இது அர்ஜுனன் தன் உறவினர் மேல உள்ள பற்றுதலால சொன்னது. ஆனா யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு இது விருப்பம் கிடையாது. இந்த ராஜ்யம் ஆளணும், இந்த பாண்டவர்கள் போய் கௌரவர் கூட சண்டை போட்டு அவங்கள கொல்லணும், அவங்கள எதிர்க்கணும், அவங்கள யுதிஷ்டிர மகாராஜா துரியோதன எதிரியாவே பார்க்கலையே, திருதராஷ்டிர எதிரியாவே பார்க்கலையே. ஆனா அவங்க ராஜ்யத்து மேல அட்டாச்மெண்ட் இல்ல, ராஜ்யம் வேண்டாம், அவங்களே வச்சுட்டு போட்டோம். ஆனா கிருஷ்ணா சொல்ற, இல்ல நீங்க ராஜ்யத்தை உங்களுக்கு நான் வாங்கி தரேன், ராஜ்யத்தை நான் உங்களுக்கு மீட்டு கொடுத்தாரு. பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரு கிருஷ்ணர். பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரு. அவ பாண்டவர்கள் கேட்கல, கிருஷ்ணர் மீட்டு கொடுக்குறாரு. சுதாமா கேட்கல, கிருஷ்ணர் கொடுக்குறாரு. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாரு பக்தர்கள் சொல்லுவாங்க. சில பக்தர் சொல்லுவாங்க, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், கிருஷ்ணர் காதுல விழுந்துச்சா இல்லைன்னு தெரியல. என் பையன் வேற ஒண்ணும் கேட்கல, என் பையனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா போதும். நான் வேற ஒண்ணும் கேட்கல, என் பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சா போதும். நான் ஒண்ணும் கேட்கல, என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆனா போதும். நான் ஒண்ணும் கேட்கல எல்லாம் கேட்க. ஆனா ஏன் நடக்க மாட்டேங்குது? அதுக்கான காரணம் பின்னாடி வருவோம். சோ இங்க என்னன்னா, ரொம்ப அழகான விஷயம் இருக்கு. கிருஷ்ணாவோட கருணை. கிருஷ்ணாவோட கருணை என்னன்னா, பாண்டவர் கேட்கவே இல்லை, ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரு. சுதாமா கேட்கவே இல்லை, அவர் வீட பெரிய மாளிகையா மாத்திட்டார். இன்னொருத்தர் யார் பேசணும்? பிரகலாத் மகாராஜ். பிரகலாதர் கேட்கவே இல்லை, கிருஷ்ணா பிரகலாதர் அரியாசனத்துல உட்கார வைக்கிறேன். பலி மகாராஜா 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தியா இருந்தார். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அபகரிச்சிட்டார். 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி பலி மகாராஜ். சலயசி விக்ரமனே பலி மத்புத வாமன பதனக நீர ஜனித ஜத பாவன கேசவதேதா வாமன ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. உள்ள பிராமண ரூபம் எடுத்துன்னு போய் சலயசி விக்ரமனே, அவர் பிராமண ரூபத்துல போய் ஏமாத்தினார் பலி மகாராஜ். ஏமாத்துற மாதிரி அது ஏமாத்தினான்னு இருக்கா, நான் ஏமாத்தல உண்மையில. பலிட்டு இருந்து 3 உலகத்தையும் அபகரிச்சார். 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தி பலி மகாராஜா. அவர் அந்த அஸ்வமேத யாகம் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா அவர் இந்திரனுடைய பதவியிலிருந்து அவர் அசைக்கவே முடியாது. 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திரனுடைய பதவி அடைஞ்சிடலாம். அப்புறம் அந்த லைஃப் ஃபுல்லா இருந்துறேன். பலி மகாராஜ் வாமன தேவர் என்ன பண்ணார்? போய் தலையசி விக்ரமனே பலி மத்புத வாமனா பத்தனக்க நீர ஜனித ஜத பாவனா, அப்படியே போய் ஆக்டிங் எல்லாம் பண்ணி 3 அடி நிலம் தானமா கேட்கிற மாதிரி கேட்டு மொத்தத்தையும் வாங்கிட்டு 3 அடி நிலம் தானம் கேட்கறத போய் ஒட்டுமொத்தமா அபகரிச்சிட்டாரு. அடியில மேல் உலகம் அளந்துட்டார், 2வது அடியில கீழ் உலகம் அளந்துட்டார், 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு பலிக்கிட்ட. ரொம்ப அழகான லீலை அது, வாமன லீலை. அடியில ஊர் போஸ்வகா, ஊர்லோகம் புவர்லோகம் சர்க்கலோகம் ஜனலோகம் தப்போலோகம் எல்லாம் கடந்து பிரம்மலோகத்தை கடந்து வைகுண்டத்தில் பிரஜாநதி வரைக்கும் போயிடுச்சு மகானுடைய பாதம். ஓங்கி உலகளந்த உற்றமன் பெயர் பாடின்னு ஆண்டாள் பாடுறாங்க. காஞ்சிபுரம் திவ்ய தேசத்துல பிரம்மாண்டமான விக்கிரகம், உலகளந்த பெருமாள். ஒரு பாதம் கீழே இருக்கும், ஒரு பாதம் ஆகாசத்துல இருக்கும். விக்கிரகத்தை நீங்க இப்படிதான் பார்க்கணும், அண்ணாந்துதான் பார்க்கணும். பிரம்மாண்டமான ரூபம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி. அவர் அடியில மேல் உலகத்துல அளந்துட்டாரு. 2வது அடி போகும்போது கீழே போயிட்டே இருக்கு, அதல விதல சுதல பாதாள வரைக்கும் போயாச்சு. என்ன பலி 3 அடி நிலம் தரேன்னு 2லயே புடிச்சு போச்சு, 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு பலி புரிஞ்சு போச்சு. பகவான் தன்ட்ட உள்ளதெல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ செல்வம் செல்வந்தன், செல்வம் இருக்கு செல்வந்தன். அந்த செல்வந்தன் செல்வம் இருக்கிறதுனால செல்வந்தன் ஆகிறார். ஒரு அந்த உடைமையாளன் ரொம்ப பெரியவர். ஒருத்தர் நான் செல்வந்தன் சொன்னா, இந்த செல்வம் இருக்கிறதுனால நான் ரொம்ப சிறந்தவன், அந்த செல்வத்தை நான் கொடுக்குறேன், தானமா கொடுக்குறேன். ஓ அவர் பெரிய செல்வந்தருங்க சொல்றோம் இல்லையா, அவர் பெரிய செல்வந்தருங்க, அவருக்கு நிறைய செல்வம் இருக்கு, அவர் தானமா கொடுக்குறாரு. இப்போ பலி மகாராஜ் என்ன நினைச்சுன்றாரு? நான் பெரிய செல்வந்தனா இருக்கேன், 3 உலகத்தையும் வாமனதேவ் என்கிட்ட அபகரிச்சிட்டாரு, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன்,
அதனால உங்க 3வது அடி என் தலையில வைங்க. ஆத்ம நிவேதனை பண்றேன். வாமனதேவ் வந்து நாம அந்த இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டைக்கு போயிடுவோம் கிருஷ்ணாட்ட. கிருஷ்ணா நீ வந்து நீ ஏமாத்தி இல்லாட்டி என்கிட்ட அபகரிச்சுட்டு சண்டைக்கு போயிடுவோம். பலி மகாராஜா வாமனர் சோதிக்கிறார். எப்படி சோதிச்சாருன்னா, 2 அடியில 3 உலகத்தையும் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பலி வந்து 3வது அடி எங்க கொடுப்பாரு எனக்கு தானம். பலி வந்து எனக்கு சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு, 3 அடியில தானம் கொடுத்துறேன்னு. 2 அடியில நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இப்ப 3வது அடி கொடுக்க பலிட்ட ஒண்ணும் கிடையாது, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. பலியை கைது பண்ணிட்டாரு வாமனதேவ். பலியோட சிம்மாசனத்துல போய் உட்காந்துக்கிட்டு வாமனமூர்த்தி என்ன பண்ணாரு, வர்ணபாசத்தினால பலியை கட்டிட்டாரு. சுத்தி வர்ணபாசனம் போட்டு பலியை சுத்தி கட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாரு, கைதி ஆக்கிட்டாரு. உன்னை வந்து பாதாளத்துக்கு தள்ள போறவன, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா நீ 3 அடி நிலம் தருவிச்சு 2 தான் கொடுத்திருக்க, 3வது அடி எங்க வைக்கிறது? பலியை பரிச்சை பண்ற. பலிமார சொன்னாரு, என்கிட்ட நீ கொடுக்க ஒண்ணும் இல்ல, இந்த உடல் தான் இருக்கு, இந்த உடலை வேணா நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன், என்னுடைய தலையில 3வது அடி 3வது அடி தலையில வைக்கணும். உடனே பலிமாரோடைய மனைவி ஓடி வர்றாங்க. பலிமாரோடைய மனைவி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்க சொல்றாங்க பகவான்கிட்ட வந்து, பிரபு இவர் என்னமோ நினைச்சுக்காரு இந்த உடல் இவருது, இந்த உடல் எப்படி அவருதான் இருக்க முடியும்? அதுவும் உங்களுக்கு தானே, இங்க காணக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு தான். இவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த 3 உலகத்துக்கு இவர் சொந்தக்காருன்னு. இவர் முட்டாள். தன் கணவனை பார்த்து அவங்க மனைவி சொல்ற, இவர் முட்டாளுங்க, இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு இந்த 3 உலகம் இவருக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கிறாரு, அது உங்களுடையதுதான். 2வது இந்த உடல் அவர் சொந்தம் நினைக்கிறாரு, அதுவும் உங்களுடையதுதான். இந்த உடலுக்கு ஆத்மா அவர் சொந்தம் நினைக்கிறார், அதுவும் உங்களுடையது. அப்ப இது எது என்னுடையது? இங்க எதுவுமே என்னது கிடையாது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. இங்க எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. இந்த ஆத்மா நம்மளுதா கிடையாது, கிருஷ்ணனுடைய அம்சம். இந்த உடல் நம்மளுதா கிடையாது, கிருஷ்ணர் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. இந்த உடம்பு பகவான் கொடுத்த ஒரு கருவி. ஆத்மா பகவானுடைய சொத்து. இந்த உடல் இருக்கிற ஆத்மா கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், இந்த உடல் இருக்கும் ஆத்மா கிருஷ்ணனுடைய சொத்து. இந்த உடலும் கிருஷ்ணர் கொடுத்தது. இங்க காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணர். அப்ப நான் யாரு கொடுக்கிறதுக்கு? கிருஷ்ணருக்கு. எனக்கு என்ன அருகதை இருக்கு கிருஷ்ணர் நான் கொடுக்கறது? நான் கொடுத்தேன்கிறதுக்கான அகங்காரம் தான் என்கிட்ட இருக்கு. நான் கொடுத்தேன் பொய் அகங்காரம். நீ யாரு கொடுக்கறதுக்கு? எல்லாம் கிருஷ்ணருடையது. பாருங்க பலியோடைய மனைவி எவ்வளவு இன்டெலிஜென்ட். கிருஷ்ணா இவர் வந்து முட்டாளா இருக்காரு, அவர் நினைச்சிட்டு இருக்காரு அந்த உடல் அவருக்கு சொந்தம், அந்த உடல் கூட உங்க சொத்து தான், அது உங்களுக்கு தான் சொந்தம், அது வந்து உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பலியோடைய வைஃப் வந்து மனைவி ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாங்க வாமன தேவத்தை. அது மாதிரி பிரகலாத் மகாராஜ் அங்க வர்றாரு. வாமன தேவர் வந்து பலியை அரெஸ்ட் பண்ண உடனே பலியோடைய தாத்தா பிரகலாதர் வர்றாரு. பிரகலாத் வந்து பகவான் பிரார்த்தனை பண்றாரு, நீங்க வந்து உங்க உங்க நீங்க உங்க காரணமற்ற கருணை நீங்க பலி கொடுத்திருக்கீங்க. கைது பண்ணி நிக்கிறாரு, வாமனமூர்த்தி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க கருணை கொடுத்திருக்கீங்க. ஏன்னா பகவான் என்ன பண்ணாரு, பலிட்டு இருந்து எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாரு. ஆனா பலிக்கு வந்து கிருஷ்ணா என்ன பண்ணாரு, தூய பக்தி கொடுத்து அதை வந்து பலி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. பலிமாரால புரிஞ்சுக்க முடிச்சு. பாருங்க பகவான் என்ன பண்ணாரு, பகவான் வாமன தேவரா வந்தப்போ யாருக்கு முதல்ல தரிசனம் கொடுத்தாரு? பகவான் வாமன தேவரா வந்தப்போ யாருக்கு முதல்ல தரிசனம் கொடுத்தாரு? தேவர்கள். அப்ப தேவர்கள் என்ன கேட்டிருக்கலாம், எங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுங்க, வைகுண்ட பிராப்தி கொடுங்க, கோலோ உந்தாவத்துல இடம் கொடுங்க, உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க கேட்டிருக்கலாமா? அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு சொர்க்கத்தை மீட்டு கொடுங்க. அவ்வளவுதான். ஏதாமா பிரபத்தேந்தே நீங்க சொர்க்கத்தை கேட்டியா, சொர்க்கம் வச்சுக்கோ. பலி வந்து தன் குருவோடைய வார்த்தையை மீறி தானம் கொடுக்குறது. குருவோடைய வார்த்தையை மீறது எப்படின்னா நரகத்துக்கு தான் போகணும். சுக்கராச்சாரிய சபிக்கிறார் பலிய. ஏன்னா சுக்கராச்சாரிய சொல்றாரு பலி கொடுக்காதேங்கிறாரு. வந்திருக்கிறது விஷ்ணு, உன்னை ஏமாத்தி விட்டது எல்லாத்தையும் அபகரிக்க வந்திருக்காரு, ஏமாத்துறாத, கொடுக்காத கொடுக்காத சுக்கராச்சாரிய சொல்றாரு. அன்னைக்கு நீங்க தானே படிச்சிருந்தீங்க, யாரும் படிச்சிருந்தாங்களா? 6 விதமான சூழ்நிலையில ஒருத்தர் வந்து சொன்ன வாக்குறுதியை மீறலாம். 6 விதமான சூழ்நிலை. ஒருத்தர் உயிருக்கே ஆபத்து வருது, நம்ம உடமையெல்லாம் இழக்க போறோம், இந்த மாதிரி ஒரு 6 காரணம் இருக்கு. இந்த 6 காரணத்தையும் சுக்கராச்சாரிய சொல்றாரு, சாஸ்திரத்துல இருக்கு. சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாரு,
சாஸ்திரத்துல இருக்கு. இந்த 6 விதமான கஷ்ட காலம் வரும்போது ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதி மீறலாம் சொல்றேன். 6 விதமான கஷ்ட காலம் வரும்போது அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, அப்ப நான் சொன்னேன், இப்ப என்னால கொடுக்க முடியல. நான் உங்களுக்கு அப்ப வந்து தானம் தரேன்னு சொன்னேன், இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல, என்னால கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, என்னோட உடைமையெல்லாம் நான் இழந்துட்டேன், அதனால கொடுக்க முடியாது. இல்ல நான் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கேன், கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 6 காரணம் சொல்றேன். இந்த 6 காரணங்களை சொல்லி நீ வந்து அந்த பிராமணனுக்கு தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு. ஆனா பலி என்ன சொல்றாரு, இந்த காரணங்களை இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க தான் சொன்னீங்க பிராமணனுக்கு தானம் கொடுங்க, சாஸ்திரம் சொல்லுது பிராமணனுக்கு தானம் கொடுக்கணும்னு. அப்ப நீங்க அப்ப கொடுங்கிறீங்க, இப்ப கொடுக்காதீங்கிறீங்க, நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. அதனால உங்க வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். எந்த குருவோடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்னாரு. எந்த குரு பலிக்கு உயிர் கொடுத்தாரோ, உயிர் கொடுத்தவருங்க. தேவருக்கும் அசுருக்கும் சண்டை நடக்கும் போது ஏறக்குறைய இந்திரன் வந்து பலியை கொண்டுருவார். பலி மட்டும் இல்ல, நீங்க பாருங்க 8th கேண்டோல படிங்க, இருக்கு அந்த பாஸ்ட் டைம் இருக்கு அந்த கதை. பாகவதம் 8th கேண்டோல தேவருக்கும் அசுருக்கும் யுத்தம் நடக்கும். பலியோடைய தலைமையில அசுரங்கள்லாம் போவாங்க. இந்திரனுடைய வஜ்ராயத்தினால தாக்கப்பட்டு பலி வந்து ஆல்மோஸ்ட் இஸ் டெட். he died actually. அவர் உயிரே போயிடுச்சு. பலியோடைய சரீரத்தை தூக்கிட்டு அசுரங்கள்லாம் ஓடி வர்றாங்க உயிருக்கு பயந்துட்டு. அதுல எண்ணற்ற அசுரர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த பலியோடைய சரீரத்தை தூக்கிக்கிட்டு எல்லாம் ஓடி வந்தாங்க அசுரங்கள்லாம். யார்கிட்ட? சுக்கராச்சாரிட்ட ஓடி வராங்க. சுக்கராச்சாரிய வந்து மிருத்த சஞ்சீவினி ஒரு மூலிகை வச்சிருக்காரு. மிருத்த சஞ்சீவினி மூலிகை வச்சு வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணி பலிக்கு உயிர் கொடுக்கிறார். உயிர் கொடுத்த ஆசான். நமக்கு யாராவது உயிர் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கையை அவர் கொடுக்கணும்னு நினைப்போம். உயிர் கொடுத்த ஆசான் அவரு குரு சுக்கராச்சாரியர். அதுக்கப்புறம் சுக்கராச்சாரியர் கைட் பண்றாரு பலியை நீ வந்து இந்திரனுடைய பதவி அடையணும்னு சொன்னா இதெல்லாம் பண்ணணும்னு வழி நடத்துறாரு. சுக்கராச்சாரி தான் உயிர் கொடுத்தாரு. பலி மகாராஜுக்கு சுக்கராச்சாரி தான் உயிர் கொடுத்தாரு. சுக்கராச்சாரி தான் யாகம் பண்ண சொன்னாரு. சுக்கராச்சாரி தான் பிராமணரை சந்தோஷப்படுத்த சொன்னாரு. சுக்கராச்சாரி தான் பிராமணருக்கு தானம் கொடுக்க சொன்னாரு. எல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட ஆச்சாரியனை தூக்கி போட்டாரு பலி மகாராஜா. இவருடைய உபதேசம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏன்னா இவர் உண்மைக்கு புறம்பா இருக்காரு, சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறாரு, இவர் வந்து விஷ்ணு பக்திக்கு எதிராக செயல்படுறாரு, இவர் வந்து என்ன பொய் சொல்ல சொல்றாரு. பலி மகாராஜ் சொன்னாரு, பொய் சொன்னா இந்த பூமி தாங்காதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை வாயை திறந்தாலே பொய் தான் சொல்றாங்க கலியுகத்துல. வாயை திறந்தாலே பொய் தான். அப்ப பலி மகாராஜ் இருந்து 3 உலகத்தை அபகரிச்சார் பகவான். பலிக்கு ஒரு கீழ்நிலையான கிரகம் தான் அது, சுதலா பிளானட். சுதலா கிரகம் கீழ்நிலையான கிரகம். ஆனா வாமனர் என்ன பண்ணாரு, அந்த சுதலா பிளானட்டை சொர்க்கத்தோட அதிக அற்புதமான ஒரு நகரமா மாத்திட்டாரு. நம்ம பலிட்டு இருந்து எல்லாத்தையும் எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பலிக்குள்ள வசதிகள் கொடுத்திருக்காரு பகவான். ஆனா பலி மகாராஜ் அதனால கவரப்படல. ஏன்னா பலி மகாராஜா வந்து தூய பக்தி தொண்டு கிடைச்சதற்கு அவர் 12 மகாஜனங்கள் ஒத்துழைட்டார். 12 மகாஜனங்கள 2 பேர் அசுர குலத்துல பிறந்தவங்க, பிரகலாதரும் பலி மகாராஜ். அதனால கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பகவான் யாருக்கு கொடுப்பார், யாருக்கு எடுப்பாரு, யாருக்கு கொடுத்தா அவன் பக்தியில இருந்து பின்வாங்க மாட்டானோ, யாருக்கு கொடுத்தா எந்த சூழ்நிலையும் பக்தி விட்டு போக மாட்டாங்களோ அவனுக்கு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நமக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்டா, ஒருவேளை பகவான் கொடுத்தா நான் அதை காரணமா வச்சு பகவானை மறந்துடலாம். சுக்ரீவனுக்கு வந்து வாலிய வதம் பண்ணி ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தார் ராமர். கிஷ்கிந்தியோட மன்னராக்குனார் சுக்ரீவனை ராமர். அப்புறம் சுக்ரீவன் என்ன பண்ணாரு, 4 மாசம் மழைக்காலம், சரி சீதையை தேட முடியாது. ஏன்னா சுக்ரீவனுடைய பிராமிஸ் என்னது, நீங்க வாலியை வதம் பண்ணீங்கன்னா நான் என் மனைவியை வந்து வாலியை அபகரிச்சுட்டான், வாலியை கொண்டு என் மனைவி மீட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்க மனைவிக்கு தேடி கொடுக்க ஹெல்ப் பண்றேன். நீங்க என் மனைவி மீட்டு கொடுங்க வாலிட்டு இருந்து, நான் உங்க மனைவியை கண்டுபிடிச்சு தரேன். ஆனா வாலி நீங்க வதம் பண்ண.
சரி, ராமர் சொன்ன மாதிரி ஓகே, நான் வாலி வதம் ராமர் செஞ்சார், சொன்னதை செஞ்சார், வாலியை வதம் பண்ணார். சுக்ரீவன் என்ன பண்ணாரு, மழைக்காலம் முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சு, ராமரை வந்து பார்க்கவே இல்லை. என்னாச்சு, நல்லா மதுபானெல்லாம் அருந்தி மனைவியோடு பெண்களோடு அப்படியே உல்லாசமா கிஷ்கிந்தையில கம்ஃபர்ட் ஜோன்ல போயிட்டாரு. கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் என்ன தெரியுமா, அப்படியே சொகுசா இருக்கு, ராஜ்யம் இருக்கு, கிஷ்கிந்தோட மன்னன் ஆயாச்சு, அழகான பொண்ணுகள்லாம் சுத்தி இருக்காங்க, மனைவி இருக்கா, வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ராமர் என்ன பண்ணாரு, ஏன் சுக்ரீவன் வரல என்ன பார்க்க, லக்ஷ்மணன் கூப்பிடுறாரு. லக்ஷ்மணன் என்ன சொல்லுங்க, லக்ஷ்மணன் வராருன்னா அவருக்கு முன்னாடி கோபம் வரும். லக்ஷ்மணன் வராருன்னு சொன்னா அவருக்கு முன்னாடி கோபம் வரும். ஏன் லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது, லக்ஷ்மணனுக்கு வர கோபம் வந்து ரஜோகுணத்தினால அல்ல. இப்ப நமக்கு கோபம் வந்ததுன்னா ரஜோகுணம், எனக்கு கோபம் வந்ததுன்னா நமக்கு கோபம் வந்ததுன்னா அது ரஜோகுணத்தினால. என்னுடைய ஆசை நிறைவேறல, நான் விரும்பினது நடக்கல, நான் விரும்பினது கிடைக்கல, அது எனக்கு கோபம். லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்ததுன்னா, ராமருக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணா லக்ஷ்மணனுக்கு கோபம் வரும். ஹோல் ராமாயணத்தில் லக்ஷ்மணன் கோபப்பட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் எங்க கோபப்பட்டார் லக்ஷ்மணன், தசரதனுக்கு கைகை மேல கோபப்படல, தசரதன் மேல கோபப்பட்டாரு. தசரதனுக்கு புத்தி கட்டு போச்சாரு, வயசான ஆளு அந்த கிழவன். அப்பாவை சொல்றாரு, நம்ம அப்பாவுக்கு வயசாகி போச்சு, புத்தி கட்டு போச்சா ராமா, என்ன துணிச்சல் இந்த மாதிரி காரியம் பண்ணுவார், உன்னை வந்து காட்டு காமிச்சிட்டு பரதன் அரியாசனத்துல உட்கார வைக்கிறதா, நான் சும்மா விட போறது இல்ல அப்படின்னு தன் உடைவாள உருவிட்டார் லட்சுமணன். தசரதனை கொல்லாம விட மாட்டேன், உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி ராமா, உங்களுடைய சேவைக்கு தடங்களா யார் வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சும்மா விட போறது. ராமன் சொல்லு, லட்சுமணா அவர் நம்ம அப்பான்னு சொன்னாரு, அவர் நம்ம அப்பாவது யாராவது, உங்க சேவைக்கு இடைஞ்சல யார் வந்தாலும் சரி. அப்ப ராமர் சமாதானப்படுத்தினாரு லட்சுமணனை. திரும்ப லட்சுமணன் எங்க கோபம் வந்தது, முதல்ல தசரதற்கு மேல கோபம் வந்தது லட்சுமணனுக்கு, ஏன்னா ராமரை வந்து காட்டுக்கு அனுப்பணுங்கிறாரு, கோபம் வந்தது. அப்புறம் எங்க கோபம் வந்தது, அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பரதன் ராமரை கூட்டிட்டு போறதுக்காக வர்றான், ஒட்டுமொத்த அயோத்தியா வருது. அதாவது அயோத்தியால இருந்து சித்திரக்கூட்டத்துக்கு ரோடே போட சொல்லிட்டாரு பரதன், ரோடே போட சொன்னாரு, காட்டு பாதையில ரோடு போட சொல்றாரு, இங்க இருந்து ரதங்கள்லாம் போகணும், போகுங்க ரோடு, நம்ம எல்லாம் போறோம், சித்திரக்கூட்டத்துல போய் எப்படியாவது ராமரை கூட்டிட்டு வர போறோம். அப்போ பரதனுடைய ரதம் வந்துகிட்டு இருக்கு, ராமரும் சீதையை உட்கார்ந்துட்டு இருக்காங்க, லட்சுமணன் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. அந்த சூரிய கொடி பறக்குது காட்டுல, சூரியன் சின்ன பொறிச்ச கொடி. லட்சுமணன் கிடுகிடுன்னு மரத்து மேல ஏறினாரு. யாரு வரான்னு பார்த்தா ரகுகுலத்தினுடைய கொடி தெரியுது, தேர் தெரியுது. அப்ப பரதன் தான் வரான். வேகமா ஓடி போனார் உள்ள. ராமர் லட்சுமணன் என்ன பண்றாரு பாத்துட்டே இருக்காரு. போய் அம்பு வெளியே எடுத்துட்டு வந்துட்டாரு. லட்சுமணன் ராமர் கேட்க, லட்சுமணன் எதுக்கு அம்பு வெளியே போனாரு? ராமா உனக்கு தெரியாது, இப்ப பரதன் இங்க வரான், இந்த பரதன் என்ன பண்ண போறான், நீ வந்து காட்டுல இருக்க, இங்கேயும் உன்னை நிம்மதியா இருக்க கூட போறது இல்ல, அவன் உன்னை வந்து சண்டை போட வந்தா அவனை கொல்லாம விட மாட்டேன். கோவம் வந்துச்சு லட்சுமணன். ராமர் கேட்டாரு, நீ பரதன் மேல சந்தேகப்படுறியான்னு. பரதன் என்னை கூட்டிட்டு போகதான் வரேன், எப்படி பரதன் மேல சந்தேகப்படலான்னு. லட்சுமணனுக்கு கோவம் வந்து, அப்புறம் எங்க லட்சுமணனுக்கு கோவம் வந்தது, சூர்பனகை வந்து சீதை கிட்ட போனோடனே சீதையை கொண்டு ரத்தத்தை குடிக்கிறேன்னு போனான். உடனே லட்சுமணன் ராமருடைய வார்த்தைக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ராமர் சொன்ன, லட்சுமணா இந்த அரக்கிக்கு பனிஷ்மெண்ட் கொடுனாரு, இவ பொண்ணாதனால, இவ பெண்ணா போனதுனால கொல்லக்கூடாது, ஏதோ அங்ககீனம் பண்ணி விடுனாரு, ஏதோ உடல்ல பாகத்தை வெட்டி விட்டுருந்தாரு. உடனே உடைவாள் ஒரு சக்குன்னு ஒரு சீவிர சூப்பட ஒரு மூக்கு அறுபட்டு அலறி ஓடுறா காட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட. அப்புறம் எங்க லட்சுமணனுக்கு கோவம் வருது. கடைசி ராமர் மேலே லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு. ராமர் மேலே லட்சுமணனுக்கு கோவம் வந்துச்சு. எப்படின்னா, அப்பதான் லங்கையில போய் சண்டை போட்டு ராவணனை வதம் பண்ணி சீதையை கூட்டிட்டு வந்தா, யாரோ ஒரு டோபர் வந்து இந்த வாசர்மேன் சொன்னா, சீதா வந்து இவ்வளவு நாள் வந்து வேற எங்கேயோ இருந்தாங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ராமர் குடும்பம் நடத்துறாருன்னு. லட்சுமணனுக்கு கோவம் வந்துடும், அவனை கொல்லாம விட மாட்டேங்க. அப்ப ராமர் சொன்னாரு, லட்சுமணா இது என்ன, இது
ஏன் இப்படி கோவப்படுற எல்லாத்துக்கும்? லக்ஷ்மணனுக்கு எப்ப கோவம் வரும்னா, ராமரை யாரா இகழ்ந்து பேசுறாங்க, இல்ல ராமருடைய சேவைக்கு யாரா தடங்கள் போய் இமிடியா கோவம். இமிடியா எல்லாத்துக்குமே கடைசி ராமர் மேலே கோவம் வந்துருச்சு. இவர் ஏன் இப்படி பண்றாரு? இவர் ஏன் இப்படி பண்றாரு? தர்மம் தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறார். அப்பா சொன்னார்னு ஒரே வார்த்தை, அப்பாவுடைய வார்த்தையை காப்பாத்தணும் ஒரே காரணத்துக்கு காட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் சீதையை பிரிஞ்சாரு. இப்ப திரும்பி சீதையை கொண்டு காட்டுல விட சொல்றாரு. இவரை என்னதான் பண்றது? இனி முடி பண்ணார். இனி ஒரு அவதாரம் வந்து அவருக்கு இளைய சகோதரனா வரவே கூடாது, இளையவனா வரக்கூடாது. அப்புறம் தான் அதுல இருந்து அந்த ராம அவதாரத்துக்கு அப்புறம் லக்ஷ்மணன் 2வதா வரவே இல்லை. கிருஷ்ணருக்கு முன்னாடி பலராமர் வந்துட்டு, சைத்தன்யருக்கு முன்னாடி நித்யானந்தர் வந்துட்டு இல்லையா, அங்க முடி பண்ணிட்டார். இனி இவருடைய எந்த ஜென்மத்திலையும் இவருக்கு இளைய சகோதரனா போகக்கூடாது. ஏன்னா இளைய சகோதரன் யாரு? மூத்த சொல்றதான் கேட்கணும். மூத்த சகோதரனுக்கு இளையவன் அறிவுரை சொல்ல முடியாது, இளையான் மூத்தவனுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. அப்போ ராமர் மூத்தவர், நான் எப்படி ராமருக்கு அறிவுரை சொல்ல முடியும்? அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ராமர் படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியாது. பகவான மகிழ்ச்சி பார்க்கறதா பலராமர், பகவானுடைய சந்தோஷத்தை விரும்புறதா லக்ஷ்மணன். அதனால லக்ஷ்மணோட கருணை இல்லைன்னா ராமரோட கருணை இல்லை. லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு? அப்ப முடிவு பண்ணிட்டாரு, நான் இனி இளைய சகோதரனா வரமாட்டேன். ஏன்னா ராமர் ஏன் கஷ்டப்படணும்? அவர் முழுமுதற் கடவுள், அவர் ஏன் கஷ்டப்படணும்? ஏன் இந்த அசௌகரியங்களை ஏத்துக்கணும்? ஏன் தர்மத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும்? இந்த பிரபஞ்சமே அவர் அனுபவிக்கிறதுக்காக, எல்லாமே அவர் திருப்திப்படுத்துறதுக்காக. ஆனா அவரு ஒரு மனித ரூபத்துல இந்த மாதிரி அசௌகரியங்களை பார்க்கும் போது லக்ஷ்மணனால தாங்க முடியும். அப்ப லக்ஷ்மணன் கோபம் வந்தது. அந்த கோபம் எதனால இல்ல, ரஜோகுணத்தினால இல்ல, ராமன் மேல உள்ள அன்புனால. ஹனுமானுக்கு கோபம் வந்தது. ஹனுமானுக்கு எப்ப கோபம் வந்தது? லங்கையில போய் பார்த்தா சீதாதேவி சிறைப்பிடிச்சு வச்சிருக்கா ராவணன். இந்த ராட்சசனுக்கு ஒரு பாடம் போகட்டும்னார். அந்த வானரத்தை பிடிக்கன்னார். ஹனுமானை யாராலும் பிடிக்க முடியாது. கடைசியில மாற்ற மாதிரி நடிச்சுக்கிட்டார். இந்த இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போடுவான், ஆனா அனுமான பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த வரம் இருக்கு அவருக்கு. அவர் மாட்டிக்கிற மாதிரி நடிச்சுட்டார். ராவணன் முன்னாடி போய் நிறுத்துறாங்க ஹனுமான. ராவணன் ஒரு பெரிய ஆசனத்துல உட்காந்துருக்கான் மேல, ஹனுமான் கீழே நின்று இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? வாழை சுருட்டி ஒரு ஆசனம் போட்டு அது மேல உட்காந்துட்டு பெரிய வாழை பெருசாக்கி அதை சுருட்டி ஒரு ஆசனமா போட்டு ராவனோட 2 படி மேல உட்காந்துருக்கு. ஏய் ராவணா, மரியாதை சீதா மாதா என்னோட அனுப்பிச்சிரு, உனக்கு உயிராது மிச்சமாகும். ராவனுக்கு சவால் விட்டார். இந்த வானரத்தை பிடிச்சு கொள்ளுங்க நான் ராவணன். இப்ப விபீஷணன் சொன்னா அது தர்மம் இல்ல, ஒற்றரை கொள்வது தர்மம் இல்ல. இவன் வேற எப்ப பாரு தர்மம் சொல்லிட்டு இருக்க. சரி என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவர் கொல்லக்கூடாதுன்னா. அப்போ இந்த வானரத்துக்கு வாள் ரொம்ப அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வாள்ல தீய வைங்க. அருமாவுடைய வாழை சுத்தினா அது வாள் நீண்டு போயிட்டே இருக்கு. வாழை சுத்தி அந்த ராட்சசங்களாம் டயர்டானதான் மிச்சம். கடைசி நெருப்ப வச்சு விட்டாங்க. ஏன் வாலியா நெருப்ப வைக்கிறீங்க? இப்ப என்ன பண்ற பாரு, அங்கேயே கொளுத்தி விட்டாரு. ஏன் வாலியா நீங்க நெருப்ப வைக்கிறீங்க? அண்டா முட்டா பயலுகளே, சீதாதேவி ராமர்கிட்ட பிரிச்சது மட்டும் இல்ல, ராமரை அள வச்சிருக்கீங்க, சீதையை அள வச்சிருக்கீங்க, உங்களை சும்மா விட போறேன், சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லி லங்கையே கொளுத்தி விட்டாரு. லங்கா ஸ்வர்ண லங்கா, தங்க உருகி ஆறா ஓடுது. லங்கா தகனம், லங்கையே தகனம் பண்ணிட்டார். அப்ப அனுமானுக்கு கோவம் வந்தது. எப்ப கோவம் வந்தது? ராமருடைய சேவைக்கு இடைஞ்சல் செய்தான் இந்த ராவணன். அவனுக்கு பாடம் போட்டதுக்காக கோவம். ஆக்சுவலி பார்த்தா ஹனுமானே போதும், ராவண கொண்டுட்டு சீதையை தூக்கின்னு வருது. ஒரு செகண்ட் போதும். ஹனுமான் நினைச்சா ஒரு செகண்ட்ல ராவனுடைய கதையை முடிச்சிருவாரு. அதான் யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது அஞ்சனா தேவி ஹனுமான்ட்ட சொல்றாங்களாம். இது லக்ஷ்மணன் பக்கத்துல கேட்டுட்டு இருக்காரு. லக்ஷ்மணா கேட்டுட்டு இருக்காரு. இந்த ராம இல்ல அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அஞ்சனா சொன்னாங்களா ஹனுமானை பார்த்து, உன்னை நான் மகனா பெற்றதுக்கு வருத்தப்படுறேன்னு. ஹனுமான் போய் பார்த்து
ஹனுமான் பார்த்து அஞ்சனி சொல்றாங்க, ஏய் ஹனுமான், உன்னை வந்து எல்லாம் அஞ்சனா சூதன் சொல்றாங்க, என்னுடைய குழந்தைங்கிறாங்க, உன்னை நான் பெத்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். ஹனுமான் கேட்கிறாரு, ஏன் அம்மா, ஏன் என்ன பெத்ததுக்கு நீ வருத்தப்படுற? நீ என் தாய்ப்பால் குடிச்சதுக்கே நீங்க வந்து லாய்க்கு இல்லைன்னு. அஞ்சனா சொல்றாங்க, நான் போய் உனக்கு தாய்ப்பால் கொடுத்தனே, உனக்கு தாய்ப்பால் கொடுத்தத நான் வேதனையா நினைக்கிறேன்னு சொன்னாங்களா அஞ்சனா. ஹனுமான் கேட்கிறாரு, என்ன காரணம்னு கேட்கிறாரு. அப்ப அஞ்சனா சொல்றா, நீ லங்கைக்கு போனியே, அப்ப ராவணனை கொண்டுட்டு சீதையை தூக்கிட்டு வந்திருக்க வேண்டாமா? அது செய்யலையே நீ. லங்கைக்கு போனீல, ராவணனை கொண்டுட்டு சீதையை தூக்கிட்டு வந்திருக்குமா வேண்டாமா? அது ஏன் நீ பண்ணல? இப்ப ஹனுமான் சொல்றாராம், லட்சுமணன் கேட்டுட்டு, ஹனுமான் சொல்றாராம், நான் ராவணனை கொண்டு சீதையை தூக்கிட்டு வந்துருவேன், ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. ஆனா புகழ் யாரு கிடைக்கும்? ஓ ஹனுமான் தான் பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் என்ன புகழ்வாங்க. இப்ப ராமர் போய் சீதை மீட்டுன்னு வந்தா, பிரபு வந்து ராவணனை வதம் பண்ணி, அப்ப புகழ் பிரபுக்கு தானே, அவருக்கு தானே புகழ் கிடைக்கணும், நமக்கு எதுக்கு புகழ் எல்லாம்? அப்படியே அஞ்சனி அழுதுட்டாங்க. இப்ப நான் சந்தோஷப்படுறேன், ஹனுமான் என் வயிற்றுல குழந்தையா பிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அஞ்சனா கல்ல கண்ணீர் வந்து, லக்ஷ்மணன் அழற. ஹனுமான் இவ்வளவு அன்பு வச்சிருக்காரு ராமர் மேல, ஒரு செகண்ட் போதும் அந்த ராவணனை கொண்டுட்டு சீதையை தூக்கிட்டு. ஹனுமானுக்கு இல்லாத பலமா? ஹனுமான் நடிச்சா வாலியோட கதையில எப்பயும் முடிச்சிருப்பாரு. பட் ஹனுமான் சோ ஹம்பிள், ரொம்ப பணிவானவர், ரொம்ப எளிமையானவர். ஹனுமான் வந்து சும்மா சாதாரண ஆள் இல்ல. ஹனுமானாலே பணிவு, எளிமை, ஸ்காலர், அவரு பெரிய பண்டிட் அவர். ஹனுமான் எப்படி பாடம் படிச்சாரு தெரியுமா உங்களுக்கு? சூரியன் கிட்ட போவாரு, சூரிய தேவன்கிட்ட போய் பாடம் படிக்கிறதுக்கு போவாரு, சாஸ்திரம் சொல்லி கொடுங்க. சூரியன் சொல்லுவாரு, எனக்கு நேரம் இல்லப்பா, நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சூரியன் வந்து என்ன பண்ண, அவர் பாதையில சூரியன் இருக்கு இல்லையா, சூரிய கோலம் வந்து அது பாதையில சுரண்டுகிட்டு இருக்கு. சூரியனுடைய ரதத்துல 1000 வீல் இருக்கு, ஒரு குதிரை போட்டு அந்த அந்த ரதத்துல ஒரு போயிட்டு இருக்காரு சூரியன். சூரியன் சொல்றாரு, நான் என் பாதையில போயிட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு பாட சொல்லல, நேரம் இல்ல. ஹனுமான் சொன்னாரு, நான் உங்களுக்கு முன்னாடி ஓடி வர ரிவர்ஸ்ல. சூரியன் இப்படி வந்துட்டு இருப்பார் சூரிய தேவன், ஹனுமான் இப்படி ரிவர்ஸ்ல பின்னாடி ஓடுவார். அப்படி பாடம் படிச்சுக்கிட்டாரு. நம்ம உட்காந்து படிச்சாலே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. லைஃப் லாங் உளுந்து உளுந்து படிக்கிறாங்க. கேட்டா சிஎஸ் அந்த இந்த எஸ்ங்கிற ஒரு எஸ்ஸும் புரியாது. ஆனா ஹனுமான் வந்து ஓடிண்டே படிக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருக்கணும் அவர். அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர் ஹனுமான். வேதங்கள், புராணங்கள், உபநிஷத்துக்கள் அனைத்தையும் கரைச்சு குடிச்சவர் ஹனுமான். ஆனா ரொம்ப பணிவர். சூரிய தேவன் வந்து எல்லா பாடம் சொல்லி கொடுத்துட்டாரு. ஹனுமான் வந்து சூரியன் இப்படி வந்துட்டே இருக்கும் போது, சூரியன் இப்படி வந்து ஹனுமான் இப்படி முன்னாடி நிக்கிறார், சூரியன் வந்துட்டு இருக்கு, அப்படியே ஹனுமான் பின்னாடி போறார், சூரியன் பின்னாடி போயிட்டு அப்படி பாடம் படிச்சுக்கிட்டாரு. சரி, குரு தட்சிணையா என்ன பண்ணணும்னு கேட்டார். இவ்வளவு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? என்னுடைய அம்சமாக கிஷ்கிந்தில சூரியன் சுக்ரீவன் இருக்காரு, அவருக்கு போய் நீ அசிஸ்ட் பண்ணணும். அப்ப எல்லா விதத்திலும் சுக்ரீவனை காட்டிலும் சிறந்தவர் ஹனுமான். வீரத்துல, விவேகத்துல, பாண்டித்யத்துல. வீரம், விவேகம், பாண்டித்யம், ஆளும் திறமை, அனைத்து சக்தி எல்லாத்திலையும் பன்மடங்கு சுக்ரீவனை காட்டிலும் சிறந்தவர் ஹனுமான். ஆனா எங்கேயாவது வெளிப்படுத்தினாரா சுக்ரீவனுக்கு முன்னாடி, நான் உன்னோட சிறந்தவன், எனக்கு அந்த சக்தி இருக்கு, எனக்கு இந்த சக்தி இருக்கு, நீ எல்லாம் என்ன ஒரு தலைவன், உன்னோட நான் என்னால தலைமை பண்ண முடியும்? இன்னும் எந்த இடத்துலயுமே சுக்ரீவனுக்கு வந்து ஹனுமான் வந்து சுக்ரீவனோட நான் சிறந்தவன் ஹனுமான் காமிச்சதே இல்லை. இந்த இடத்துல தன்னுடைய சக்தியை பிரயோகிச்சதே இல்லை. சுக்ரீவன் முன்னாடி தன்னுடைய அமானுஷ்யமான சக்தியை ஹனுமான் வெளிப்படுத்தவே இல்லை. அவர் ரொம்ப பவ்யமா, பணிவா, அடக்கமா இருக்கார் சுக்ரீவன் கிட்ட. இதுதான் வைஷ்ணவர். அவரோட நான் சிறந்தவர், அவர் என்ன புத்தக வினயம் பண்றாரு, அவரோட நான் நிறைய புத்தக வினயம் பண்ணிருக்கேன், அவர் என்ன சமைக்கிறார், அவரோட நான் நல்லா சமைப்பேன், அவர் என்ன கிளாஸ் கொடுக்குறார், அவரோட நான் நல்லா கிளாஸ் கொடுப்பேன். அவர் வைஷ்ணவர். ஹனுமான் வந்து ரொம்ப ஹம்பிள். சுக்ரீவன் கூட இருந்திருக்காரு, எப்பவுமே அவருக்கு அசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. எப்ப ஹனுமான் தன் சக்தியை வெளிப்படுத்தினாரு, இந்த 100 யோஜனை சமுத்திரத்தை யாரு கடந்து போறான்னு கேள்வி வரும்போதுதான் ஹனுமானுடைய மகிமையில சொல்லும் போது ஹனுமான் வந்து தன்னுடைய அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்தும் பிரபுவோடைய சேவைக்காக. அப்போ ஹனுமான் இடத்துல அமானுஷ்யமான சக்திகள் இருந்தது, ஒரு இடத்துல கூட தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தினதே இல்லை. அமானுஷ்யமான ஆற்றல் ஹனுமான் கிட்ட இருந்தது, அமானுஷ்யமான ஆற்றல். அந்த அமானுஷ்யமான சக்திய எந்த இடத்துலயும் தன் தேவைக்காகவோ சுயநலத்துக்காக ஹனுமான் பயன்படுத்தினதே இல்லை.
ஒரே ஒரு இடத்துல பயன்படுத்தினார், அந்த லங்கையை தகனம் பண்ணார், ராவணனுக்கு ஒரு பாடம் போட்டணும். அப்ப கோபத்தை ஹனுமான் வந்து பிரபுவோடைய சேவைக்காக பயன்படுத்தினார். அப்ப ஹனுமானுடைய கோபம் ரஜோகுணத்தினால் அல்ல, ஹனுமானுடைய கோபம் ரஜோகுணத்தினால் அல்ல. வேற யார் கோபம் பார்த்தா லக்ஷ்மணுடைய கோபம் ரஜோகுணத்தினால் அல்ல. யாராவது பிரபுவோடைய சேவைக்கு அடைஞ்சல் பண்ணா இவங்களுக்கு எல்லாம் கோபம். ஏன்னா இவங்களுடைய ஒரே குறிக்கோள் பிரபுவை சந்தோஷப்படுத்துறது தான். அதனால இந்த ஸ்டேஜ், இந்த கோபம் இருக்கு இல்லையா, இந்த கோபத்தை நம்ம துறக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா தேவைப்படுற இடத்துல வெளிக்காட்டு. யாராவது கிருஷ்ண பக்திக்கு தடை பண்றாங்க, அப்ப அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காமிக்கலாம். கோபத்தை எப்படி காமிக்கலாம்? சாஸ்திர ரீதியா காமிக்கலாம். அவங்க சட்டையை பிடிச்சி சண்டை போடுறதல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் கிருஷ்ணரை பத்தி தப்பா பேசுறீங்க? ஒருத்தர் ஒரு நாத்திகனோ இல்ல யாரோ ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி தப்பா சொல்றான், அப்ப நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் நீங்க கிருஷ்ணரை பத்தி தப்பா சொல்லலாம்? இது சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்க, நீங்க சாஸ்திரத்துக்கு மாறா பேசுறீங்க, ஏன் சாஸ்திரத்துக்கு புறம்பா பேசுறீங்க, ஏன் மக்களை திசை திருப்புறீங்க, ஏன் மக்கள்கிட்ட தவறான விஷயங்களை சொல்றீங்க? அப்படின்ற இடத்துல நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும். ஒரு பக்தரை பத்தி யாராவது தவறு பேசுறாங்கன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும். அப்ப கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஏன்னா அந்த பக்தர் எனக்கு பிடிக்காது. இப்ப எனக்கு ஒரு பக்தர் பிடிக்காது, எனக்கு பிடிக்காத பக்தரை இந்த அம்மா வந்து திட்டுறாங்க, எனக்கு எப்படி இருக்கும்? ஓ வெரி நைஸ், நல்லா வேணும். எனக்கு உங்க அனுபவம் இருக்கா? எனக்கும் அப்படிதான், அவர் அப்படிதான் பண்ணாரு கிட்ட. இப்படி செய்யக்கூடாது. என்ன கேட்கணும்? முதல்ல எனக்கு பிடிச்ச பக்தன் பிடிக்காத பக்தன் கிடையாது. சுகிருதம் எல்லாருக்கும் உற்ற நண்பன். கிருஷ்ணா எங்க ரொம்ப அழகான வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்து இந்த ஸ்லோகத்துல 31வது பாதத்துல சுகிருத்தமா. சுகிருத்தமா அப்படின்னா எல்லாருக்கும் உற்ற நண்பன். ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து எல்லாருக்கும் உற்ற, ஏன்னா கிருஷ்ணா சுகிருதம் சர்வபூதானா, கிருஷ்ணா எல்லா ஜீவராசிக்கும் உற்ற நண்பன். கிருஷ்ணா எல்லா ஜீவராசிக்கும் உற்ற நண்பனா இருக்கிறதுனால ஒரு தூய பக்தரும் எல்லா ஜீவராசிக்கும் உற்ற நண்பனா இருக்கு, நண்பனா இருப்பார். அதனால இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து ரஜோகுணம் இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காதவங்க திட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை கேட்கறதுக்கு அப்படி இனிமையா இருக்கும் நமக்கு. ஓ அப்படி பண்ணாரா, நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும், அப்படி குளிர் காயும். அதுல நமக்கு பிடிக்காத பக்தரை யாராவது பேசும்போது, நமக்கு பிடிக்காதவங்களை யாராவது திட்டும் போது நமக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும் உள்ளுக்குள்ள. இது வந்து அசுர குணம், இது பக்தனுக்கான குணமே அல்ல. இது பக்தனுக்கான குணமே அல்ல. அப்ப யாராவது பக்தர்களை, எந்த பக்தரா இருந்தாலும் ஒருத்தர் வந்து அவரை பத்தி தப்பா பேசுறாரு, ஒரு தப்பா சொல்றாரு அப்படின்னா, ஏதாவது அவதூறு பேசுறாருன்னா இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணணும். நோ, அங்க கோவப்படணும். நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? ஏன் அந்த பக்தரை பத்தி நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு? யாரு இந்த அதிகாரம் கொடுத்தா? பேசக்கூடாது. எந்த பக்தரை பத்தி பேசக்கூடாது. இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணும், இம்மீடியட்டா உடனே நிறுத்தணும். அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தும். நம்ம முன்னாடி வந்து யாராவது பக்தர்களை வந்து பரிகாசம் பண்றாங்க, பகவானை பரிகாசம் பண்றாங்க, இம்மீடியட்டா அந்த இடத்துல நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும். கோபத்தை வெளிப்படுத்தினா அவங்க சட்டையை பிடிச்சி சட்டை போடுறது இல்ல, சாஸ்திர ரீதியா தர்க்கம் பண்ணணும். உங்களுக்கு சாஸ்திர பிரமாணம் காமிக்கணும். பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவங்க, எப்படி நீங்க அவங்களை தப்பா பேசலாம்? நீங்க என்ன சொல்ற? ஒரு கிருஷ்ண பக்தர் அபிச்சேத சுதுராச்சாரோ பஜதேமா மனந்த பாக் சாதுரேவ சமந்தவ்யக சமத்வசி. கிருஷ்ணன் சொல்றாரு, ஒருத்தர் மோசமா நடந்துட்டா கூட அவர் என் பக்தனாதான் பார்க்கணுங்கிறார், சாதுவாதான் பார்க்கணுங்கிறார். ஏன்? அந்த சாதுவை திருத்தி ஆட்கொள்ற பொறுப்பு கிருஷ்ணர் ஏத்துக்கிறார். சிப்ரம் பவதி தர்மாத்மா சாந்தி கட்சி நோந்தேய பிரதிஜானேகி நமே பக்த புனஷதி. அதனால நமக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு ஒரு உறுதி இருந்ததுன்னா, கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும்னு ஒரு வைராக்கியம் இருந்தா, எந்த பக்திட்டையும் குறை காணக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, பரிகாசம் பண்ணக்கூடாது. அதை செய்யவும் கூடாது, கேட்கவும் கூடாது. காதால கேட்கவும் கூடாது, வாயால பேசவும் கூடாது. ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப் வச்சு, நோ, வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க வந்து கோபம் வந்து எந்த சூழ்நிலை வரைக்கும் கட்டுப்படுத்திடலாம்? முதல்ல ஆசைகளுக்கு தடை போடணும். நோ நோ நோ, இது உனக்கு தேவையில்லாத ஆசை,
இப்ப நான் ஒரு பொருள் மேல ஆசை வைக்கிறேன்னு சொன்னா அது கிருஷ்ண பக்திக்கு சாதகமா இருக்குமா? கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையதுக்கு உதவி செய்யுமா? இட்ஸ் ஓகே. அது கிடைக்கலையா? நோ ப்ராப்ளம். கிருஷ்ணா விரும்பல, அவ்வளவுதான். எங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்? எந்த இடத்துக்கு வந்துட்டோம்? ஒரு பக்தன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கான், கிருஷ்ணர் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணருக்கு அதுல விருப்பம் இல்ல, கிருஷ்ணாக்கு அதுல உடன்பாடு இல்ல, அவ்வளவுதான். நான் எவ்வளவு வெளிநாடு போகணும் ட்ரை பண்றேன், கிருஷ்ணர் அனுமதிக்கவே, எனக்கு கிடைக்கவே இல்லைய வாய்ப்பு. ஏன்னா கிருஷ்ணர் விரும்பல. பிரபுபாதருடைய அப்பா சொல்றாரு, பிரபுபாதர் குழந்தையா இருந்தப்போ அவங்க அம்மாவும் மாமாவும் சொல்றாங்க, இந்த குழந்தை அபய் லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கணும். இந்தியால மகாத்மா காந்தி வாங்கியிருக்காரு லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம். அந்த மாதிரி அந்த காலத்துல அபய் பாபு. அப்ப அவங்க அம்மா என்ன ஆசைப்பட்டாங்க, என்னுடைய குழந்தைய லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வரணும். அப்பா சொன்னாரு, அனுமதிக்கவே மாட்டேன்னு. என் பையன் அங்க போன கெட்டு போயிடுவான், அந்த கலாச்சாரம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு பாரிஸ்டர் வேண்டாம், ஒரு பட்டம் வேண்டாம், அவன் இங்கே இருந்து படிக்கட்டும், அதை இங்கேயே படிக்கட்டும். புரோபாடைய அப்பா அனுமதிக்கவே இல்லை. ரைட். அப்போ உங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, கவனிக்க வேண்டியது முக்கியமா, நமக்கு பல ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? அது எனக்கு நடந்தா அது ஆபத்தா போகும், அது மூலமா என்னுடைய கிருஷ்ண உணர்வுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது எனக்கு தெரியாது, கிருஷ்ணாவுக்கு தெரியும். நான் சிறுபிள்ளைத்தனமா கிருஷ்ணாட்ட கேட்டு இருக்கலாம், கிருஷ்ணா எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன். கிருஷ்ணர் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்? கேட்கறத நிப்பாட்டிடும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணருக்கு இதுல விருப்பம் இல்ல, கிருஷ்ணருக்கு இது உடன்பாடு இல்ல. ஒருவேளை எனக்கு கிடைச்சதுன்னா நான் கிருஷ்ண பக்தி விட்டு போயிடலாம். அப்புறம் சொல்லுவாங்க, என் பையன் அங்க போனான் பிரபு, அவனுக்கு நேரமே இல்லைங்கிறான், புக்கு படிக்க நேரம் இல்லைங்கிறான், கிளாஸ் கேட்க நேரம் இல்லைங்கிறான், அசோசியேஷனே இல்லைங்கிறான். அப்படியே இல்லை, அப்படியே கிருஷ்ண பக்தியில அவன் இல்லைன்னு. என் பையன் இங்க இருந்தப்போ நல்ல கோயிலுக்கு வந்துட்டே இருந்தான் பிரபு, சாண்டிங் பண்ணான் பிரபு, எல்லாம் பண்ணான் பிரபு. அவன் அந்த வெளிநாடு போனான் பிரபு, அவ்வளவுதான் பிரபு. அவன் இங்க வீட்டுல இல்ல, கிருஷ்ண உணர்வுல இல்ல. அப்போ கிருஷ்ணாவுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு. அது நமக்கு நன்மையா தீமையாங்கிறது புரிஞ்சுக்கிற பக்குவம் நம்ம கிட்ட இல்ல. எப்படி எப்படி கிருஷ்ணர் ஒரு பக்தனுக்கு தீங்கு விளைவிப்பார்? பக்தன் அல்லாதவனுக்கு கிருஷ்ணர் தீங்கு விளைவிக்கிறது இல்லையே. நாத்திகர்கள், சரண்டையாதவங்க, அசுர குணம் படிச்சவங்களுக்கு கிருஷ்ணர் தீங்கு செய்யாதப்போ தன்னுடைய நாமத்தை சொல்லிட்டு தன்னை வழிபடுற பக்தனுக்கு எப்படி கிருஷ்ணர் தீங்கு செய்வார்? வாய்ப்பே இல்லை. அதனால நான் பிரார்த்தனை பண்ணி நடக்கலைன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு, அது கிருஷ்ணர் விரும்பல அப்படின்னு எடுத்துக்கணும். தாமதமாய் கிடைக்குதா? அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை. ரொம்ப தாமதமாய் கிடைச்சது, குழந்தையே இல்லாம இருந்தது, ரொம்ப தாமதமாய் ஒரு குழந்தை, அது கிருஷ்ணருடைய கருணை. கிடைச்சாலும் கருணை, கிடைக்கலனாலும் கருணை, கொடுத்தாலும் கருணை, கொடுக்கலனாலும் கருணை. ஆக மொத்தத்துல கிருஷ்ணர் என்ன செஞ்சாலும் அது கருணை, அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் சரணாகதி. அதனால என்ன பண்ணணும்? கோபம் வராம இருக்கணும்னு சொன்னா நம்ம முதல்ல பௌதிக பற்றுதலை குறைத்துக் கொள்ள வேண்டும். பௌதிக பற்றுதலை கொள்ளக்கூடாது, தேவையில்லா விஷயங்கள பற்றுதலை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. இப்போ அனதர் ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒருத்தர் மேல ரொம்ப பற்றுதல் வச்சுட்டேன். அப்ப என்ன ஆகும்? அவருக்கு ஏதாவது நடந்தா என்னால தாங்க முடியாது, எனக்கு கோவம் இல்லையா? பற்றுதல் தான் பௌதிக பொருட்கள் மேல உள்ள ஆசை, பற்றுதல் தான் கோபமா உருவெடுக்குது. அப்ப இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒருத்தர் தவிர்த்திடலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, கோவப்படுறதுக்கு முன்னாடி கோபம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் கோவப்படக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல நான் என் பற்றுதலை குறைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இன்னொரு உதாரணம், இப்போ ரசமயா பிரபு இருக்கார், தீனதான் பிரபு இருக்கார். தீனதான் பிரபு ரசமயா பிரபு இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறார், ஆனா அவர் அப்படி இல்லை. அப்ப என்ன ஆகும்? தீனதான் பிரபு கோவம், நான் சொல்றேன் ரசமயா அப்படி செய்ய மாட்டேங்கிறார். சோ இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, தீனதான் பிரபு ரசமயா பிரபு இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அவர் அப்படி இல்லை. அப்ப தீனதான் பிரபு கோவம் வருது. இப்போ தீனதான் பிரபு கோவம் வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ரசமயா பிரபு இப்படிதான் இருப்பாருன்னு ஏத்துக்கணும், அவ்வளவுதான். இவர் இப்படிதான் இருப்பாரு. அப்ப எனக்கே கோவம் வரப்போகுது, ஓ ரசமயா பிரபுவா, அவர்கிட்ட இப்படி சொன்னாதான் நடக்கும், 4 தடவை சொல்லணும் 5 தடவை சொல்லணும், அப்பதான் செய்வார் அப்படின்னு அவர் என்ன பண்ணணும்? சமாதானம் ஆயிரும்.
அவ்வளவுதான். அப்ப அவர் கோவப்பட மாட்டாரு. இதுதான் சைக்காலஜி. மனிதருடைய குணநலங்களை அறிந்து செயல்படுறது. இல்லாட்டி நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, நான் எதிர்பார்த்த மாதிரி ரசிகா பிரபு இல்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி அனந்தமூர்த்தி இல்லைன்னா கோவம். நீ ஏன் எதிர்பார்க்கிற? அவரா ஏத்துக்க முடிச்சது. ரொம்ப சிம்பிள். இதுதான் எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். இந்த ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணலாம். என் மனைவி நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறா, உன் மனைவி எப்படி இருக்காலும் அப்படி ஏத்துக்கோ, கோவம் வராது உனக்கு. என் கணவர் நான் விரும்புற மாதிரி நடக்கல, உன் கணவர் எப்படி நடக்கிறாரோ அப்படியே ஏத்துக்கோ, கோவம் வராது உனக்கு. அப்ப நான் விரும்புற மாதிரி நடக்கணும்னு நினைச்சா கோவம் வரும். ஏன் விருப்பப்படி நடக்கல, நான் விரும்புற மாதிரி நடக்கல, என்னுடைய ஆசை பூர்த்தி ஆகல, அப்ப கோவம் வரும். நான் அவராவே ஏத்துக்கிட்டேன். ரசமே அப்படியே இப்படிதான் இருப்பார், என் கணவர் இப்படிதான் இருப்பார், என் மனைவி இப்படிதான் இருப்பாங்க, அவங்களை கொண்டு அவங்கள வச்சு என்ன செய்யலாம், அவ்வளவுதான். கோபப்படும். ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த ஸ்டேஜ் வரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒருத்தர் கோவப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்தா அது கோபமா மாறும். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. நம்ம ஒருத்தர்கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பு வைக்கிறோம், நம்ம ஒருத்தர் மேல அதிகமா எதிர்பார்ப்பு வச்சு அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமா போகும்போது கோவம் வரும். நம்ம ஒரு பொருள் மேல ரொம்ப ஆசை வைக்கிறோம், அது நடக்காத போது கோவம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? என் எதிர்பார்ப்பை நான் குறைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய ஆசையை நான் கட்டுப்படுத்த வேண்டும். இதெல்லாம் பண்ணுனா கோவத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கோவத்தை கட்டுப்படுத்தலாம். எனக்கு ஒரு பொருள் மேல அட்டாச்மெண்ட் கிடையாது, அது ஒரு பௌதிகமான பொருள் தானே, இது உடஞ்சா தூக்கி போட்டு வேற பொருளை வாங்க போறோம், என்னால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்க போறேன், அது உடஞ்சுதான் ஆகணும்னு என்ன பண்ண போறோம். அதனால எப்பவுமே அந்த பொருள் மேல பட்டுதலை வைக்காம, அதுக்கான முயற்சிகளை கொள்ளாம, அந்த பட்டுதலை குறைச்சிக்கிட்டு அந்த தீவிரமான ஆசையை கட்டுப்படுத்தி இருந்தா கோபத்தை கட்டுப்படுத்திடலாம். அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு பாருங்க, அது கைவிட்டு போன ஸ்டேஜ். என்னது அது? குரோதாத் பவதி சம்மோகா ஸ்மிருதி விப்ரமா ஸ்மிருதி விப்ரம புத்திநாசோ வினசதி. கோபத்தை கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம், அடுத்து என்ன ஆகும்? அறியாமை. கோவப்படுற இப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் சுத்தி யாரு இருக்காங்கன்னு பாப்பனா? இங்க யாரு இருக்கா, என்ன சுத்தி யாரு இருக்கா, யாரையும் பார்க்க மாட்டேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. இந்த கோவம் என்ன ஆகுது? என் கண்ணை மறைக்குது. கோவம் வந்தோடனே என்ன ஆகுது? என் அறிவு இழந்து, குரோதாத் பவதி சம்மோகா. கோவம் வந்தோடனே அறிவு இழந்துருச்சு, நிதானம் போயாச்சு. ஏன் துடிக்கிறான் கோவம் வந்தோடனே? நீங்க கோவத்தை ஆற போட்டு பாருங்க. இப்ப நான் உங்களை திட்டேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் உங்களை திட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேசாம அங்கிருந்து போயிடுங்க. உங்களுக்கு கோவம் வந்து பேசாம போயிட்டீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த கோவம் இருந்துட்டே இருக்குமா? இருக்காது. அன்னைக்கு ஏதோ பேசினாரு, சரி அவர் பேசதான் செய்வார், அப்படி போயிடும். ஆனா ஆன் த ஸ்பாட்ல இப்ப நான் உங்களை திட்ட, நீ எங்களை திட்ட, அப்படியே அந்த கோவம், உங்களோட கோவம், அந்த ஈகோ பில்டாய் பர்ஸ்ட் ஆகும். அந்த இடத்துல என்ன பண்ணணும்? பேசாம அமைதியா போகணும். தக்ஷ பிரஜாபதி சிவபெருமான கண்டபடி திட்டுறாரு, கேவலமா பேசுறாரு. சிவபெருமான் என்ன பண்ணாரு? தக்ஷனுடைய பொறாமையுடைய வெளிப்பாடு கோபமா வந்தது. சிவபெருமான அப்போல ஏளனமா பேசுறாரு சபையில, தேவர்கள் முன்னாடி. தனியா கூட்டு பேசல, தேவர்கள் முன்னாடி சபையில சிவபெருமான அவ்வளவு அவமானப்படுத்தி பேசுற. சிவபெருமான் அமைதியா எந்திரிச்சு போயிட்டாரு. ஏன்னா அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. திரும்ப அவர் பேசியிருந்தா தக்ஷனுக்கு சிவபெருமானுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்ப கோவப்பட்டாச்சு, என்னாச்சு? போச்சு, புத்தி நாசமாயிடுச்சு. குரோதாத் பவதி சம்மோகா. கோபம் வந்தவுடன் அறியாமை தலை தூங்கும். நான் எங்க இருக்கேன், யார்கிட்ட பேசுறேன், சுத்தி யார் இருக்கா, எதுவுமே பார்க்க மாட்டேன். கோபம் வந்துச்சுன்னா நான் எந்த இடத்துல இருக்கேன், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சுத்தி யார் இருக்கா, எதுவும் இல்லை. அப்படி பஸ்ட் ஆகும், வெட்டிக்கும். அப்படி வரும்போது அறியாமை நினைவு இழக்கப்படுது. கோபம் வந்தோடனே கோபம் வந்தா நிதானத்தை இழந்துட்டோம் சொல்றோம். கோபம் வந்தா என்னாச்சு? நிதானத்தை இழந்தாச்சு. நிதானத்தை இழந்தா எது? நிதானத்தை அறியாமைனால குரோதாத் பவதி சம்மோகா. நிதானத்தை இழந்த உடனே புத்தி படிச்சதெல்லாம் போச்சு. என்ன போச்சு? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா பத்தி யாரு கேட்டா அப்படி அதுக்கு சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன நீ ஆத்மா பத்தி பேசிட்டு இருக்க, நான் கோபத்துல கத்திக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? அப்போ கோபம் வந்த உடனே நிதானம் இழந்தாச்சு, அறியாமை ஆயிடுச்சு, படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஏன் பக்தர்கள் கோவப்படுறாங்க? ஆத்மாங்கிறது மறந்து போயிட்டேன்.
ஏன் கோவப்படணும்? நானே இந்த உடல் அல்ல ஆத்மா, ஏன் நான் கோவப்படணும்? அப்ப குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா, ஸ்மிருதி விப்ளம புத்திநாசோ, புத்திநாசோ வினசதி வினசதி. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கோவத்தை அனுமதி கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ணும், அன்கண்ட்ரோல் ஸ்டேஜ் போயிடும். அதனால இது ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. இது முடியுமா முடியாதான்னு கேக்குறீங்க. முடிச்சுது. சோ என்ன சொல்லிருக்கீங்க? சரி, இந்த கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த ஸ்லோகத்துல இங்க வந்து அந்த 4 குமாரர்களும் வைகுண்டத்துக்குள்ள நுழையிறாங்க. அந்த வைகுண்டத்துல நுழையும் போது ஜெயன் விஜயன் அவங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. யாரோ சின்ன பசங்க உள்ள வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த குமாரோடைய நிலைமை அறியாம இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த குமாரனுடைய நிலைமை அறியாம அவங்க தடுத்து நிறுத்தின உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. 4 குமாரர். இங்க 4 குமாரர் கோபம் வந்ததும் ரஜோகுணத்தினால அல்ல. இவங்களுக்கு ஏன் கோபம் வந்ததுன்னா, அந்த பகவானை பார்க்க போன தடுத்து நிறுத்திட்டாங்களே. இப்ப நீங்க தர்ஷன் போறீங்க, ஒரு கோயில் எங்க தர்ஷன் போறோம், திடீர்னு உங்களை வழி மறிச்சு நீ போக கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? சண்டைக்கு போயிடுவீங்க. ஏங்க நான் உங்களை என்ன பண்ணேன், எங்களுக்கு வழி விடுங்க, நாங்க போறோங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? சண்டைக்கு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பகவானை பார்க்கிற ஆவல், கிருஷ்ணரை பார்க்கணும், பகவானை தரிசனம் பண்ணுங்கிற ஆர்வத்துல இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க ஜெயன் விஜயன். அப்ப அவங்களுக்கு கோபம் வந்தது. இந்த கோபம் வந்தது எப்படி எடுத்துக்கணும்? 4 குமாரர் கோபம் வந்தது ரஜோகுணத்தினால அல்ல, அவங்க பகவானுடைய சேவை தடைப்பட்டதுனால கோபம் வந்தது. ஒன்று. 2வது, பகவானுடைய விருப்பம் இப்படி நடக்கணும், குமாரர்கள் தடுத்து நிறுத்தப்படணும், ஜெயன் விஜயன் சபிக்கப்படணும், அவங்க பூமியில அவதரிக்கணும், அவர் வராகரா லீலை பண்ணணும், நரசிம்மரா லீலை பண்ணணும். இதெல்லாம் பகவானுடைய திட்டம். அதனால தூய ஆத்மாக்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பகவானுடைய திட்டமா எடுத்துக்கணும். அது வந்து பௌத்தியமா கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? கண்கள் சிவந்தது, அவங்க கிருஷ்ணரை பார்க்க முடியலையேங்கிற காரணத்தினால, கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியலையே, பகவானை காண முடியலங்கிற காரணத்தினால கோவப்பட்டாங்க. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இதுக்கு மேல கிளாஸ் கொடுத்தா நீங்க எல்லாம் கோவப்படுத்துவீங்க.